கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியுமான நாளுக்காக வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இவ்விதமாய் இந்த ஆண்டிலும் உபவாசத்தோடு தேவ பாதத்தில் காத்திருக்க, தேவ பலனை அடைவதற்கு கர்த்தர் நமக்கு வழிகாட்டுகிறார், நம்மை வழி நடத்துகிறார். அந்த மேலான தயவை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 20வது நாளின் நல்ல இரவு வேளையிலும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நம்மை நிதானித்து அறிந்து நாம் தேவ காரியங்களில் பலனடைய கர்த்தர் தருகிற எல்லா அனுகூலங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாளைய தினம் 21வது நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையினால, அவருடைய பிரசன்னத்தினால இந்த 21 நாட்கள் காத்திருப்பு ஜெபங்களின் பலன்களை காண கர்த்தர் நமக்கு நாளைய தினம் இன்னும் மகத்துவமானவைகளை நமக்கு செய்வாராக. அல்லேலூயா. நாளை தினத்தின் பகல் ஆராதனை நாம் ரொம்ப முக்கியப்படுத்துவோம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். நாம் இந்த காலை வேளையிலே தியானிக்க தொடங்கின நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11வது வசனம், அதிலிருந்து தொடர்ந்து நாம் தியானிக்கிறோம். நான் காலையில் 7 குறிப்புகளை உங்களோடு சொன்னேன். நெகேமியா பெற்ற 7 இரக்கங்கள். அவர் 4 காரியங்களை உணர்ந்து சொல்லுகிறார். நெகேமியா 1:11 இப்படி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நாம் காலையில் வாசித்தோம், இப்போதும் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கும் உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருந்தேன். ஜெபிக்கும் மனிதனுக்கு இருக்கும் 4 நம்பிக்கைகளை இந்த வசனத்துக்குள் காண்கிறோம். 1, தேவன் என் ஜெபத்தை கவனிக்கிறார். அல்லேலூயா. எப்பெல்லாம் நான் ஜெப மோடுக்கு வர்றேனோ, ஆமாம், ஜெபிக்கும் சிந்தை எனக்குள்ள எப்போ வருதோ அப்போ எல்லாமே தேவனுடைய கவனம் என் மேலே வருகிறது. தேவன் என்னை கவனிக்கிறார். 2வது, என் ஜெபத்திற்கான பதிலுக்கு ஒரு நாள் கர்த்தர் குறித்திருக்கிறார். அதுதான் அங்கே அவர் இன்றைக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா there is an appointed time and day for the answers. பதில்களுக்கான ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை கர்த்தர் குறித்திருக்கிறார். ஆமென். நான் பதில் பெறாமல் போவதில்லை, காலத்தை கர்த்தர் குறித்திருக்கிறார். 3வது, என் காரியங்களை எல்லாம் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஏன் பலத்தால முடியாது, என்னுடைய முயற்சிகளால் அது சாத்தியப்படாது. ஆனால் தேவ சமூகத்துக்கு அதை கொண்டு போனதுனால காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். 4வது, ஒரு இரக்கம் பிறக்கும். ஒரு இரக்கம் பிறக்கும். அதான் அவர் சொல்றாரு, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு ஒரு இரக்கம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இந்த மனுஷன் ராஜாவை தேவ சமூகத்தில் நினைத்து சொல்றார், இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு ஒரு இரக்கம். கர்த்தர் மெய்யாகவே நெகேமியாவுக்கு இரக்கத்தை கொடுத்தார். அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, 13 அதிகாரங்களையும் நம்ம கவனித்து பார்க்கிற போது 7 வித இரக்கங்கள். 1, அவசியங்களை அருளும் இரக்கம். நம் காலையில் 4 காரியங்களை தியானித்தோம். அவசியங்களை அருளும் இரக்கம். 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி ஆலயத்தின் வேலை, நகரத்தின் வேலை, அவர் தங்க போகிற வீட்டின் வேலை, 3 வேலைகளுக்கான ஒரு தேவைகள் மத்தியில் ஒரு மனிதன் நிற்கிறார் பாருங்க. ஒரு தேவையே நம்மளை தலை சுத்த பண்ணோம். ஆனால் இவருக்கு வீட்டின் வேலை, ஆலயத்தின் வேலை, நகரத்தின் வேலை. ஆனால் ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். ஒரு கடிதம் ராஜா கொடுத்தாரு, எல்லாம் சந்திக்கப்பட்டது. ஒரு கடிதம். இன்றைக்கு பகல் ஆண்டவர் நமக்கு சொன்னார், உனக்காக ஒரு கடிதம் கொடுக்கப்படுகிறது. பரலோகம் கொடுக்கும் கடிதம் நமது அனைத்து தேவைகளையும் சந்திக்கும். இந்த 20வது நாள் நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறவர் என்பதை நாம் அறிந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். 2வதாக, அவமதிப்புகளை மாற்றும் இரக்கம். அவமதிப்புகளை மாற்றும் இரக்கம். 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் அவர்கள் மேல் ஒரு 4 அவமதிப்பான வார்த்தைகள் வைக்கப்பட்டது, கேள்விகள் வைக்கப்பட்டது. இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, முடித்து போடுவார்களோ, உயிர் கொடுப்பார்களோ, நக்க
நக்கலா, கிண்டலா, கேலியா பேசப்பட்ட வார்த்தைகள். ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் நாம் கவனித்து பார்க்கிற போது 6:15 எதெல்லாம் கேள்வியாய் கேட்கப்பட்டதோ அதெல்லாம் பதிலாக முடிந்தது. ஹல்லேலூயா. 52 நாட்களுக்குள்ளாக அலங்கம் கட்டப்பட்டது. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். அப்போ எதில் நம்ம அவமதிக்கப்படுகிறோமோ அதில் நமக்கு அற்புதம் செய்ய கர்த்தர் வல்லவர். எதில் நம்ம அவமதிக்கப்படுகிறோமோ அதையே நம்முடைய அற்புத சாட்சியாய் கர்த்தர் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, ஆலோசனைகளை அபத்தமாக்கும் இரக்கம். ஆலோசனைகளை அபத்தமாக்கும் இரக்கம். 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் ஆதாரமாய் கொண்டு எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும், தேவன் அவர்கள் ஆலோசனைகளை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது, அப்போ சத்துருவின் அத்தனை ஆலோசனைகளையும் கர்த்தர் அபத்தமாக்குகிறார். அல்லேலூயா. நான்காவதாக நம்ம தியானித்து இப்படி ஜெபித்தோம். ஆமென். ஆவிக்குரிய அடையாளத்துடன் வாழும் மனிதனாக இருக்கிறதுக்கு ஒரு இரக்கம், ஆவிக்குரிய அடையாளம். 5ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தில், எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையில் அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 4:15 சொல்லிட்டேனோ, மன்னியுங்கள். 5:15, நெகேமியா 5:15. ஆமென். ஸ்தோத்திரம். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. ஒரு ஆவிக்குரிய அடையாளம். நானோ தேவனுக்கு பயந்ததினால் அப்படி செய்யவில்லை. ஆமென். தேவன் நமக்கு ஒரு இரக்கம் தரணும். இந்த தலைமுறைக்கு நம்ம ஒரு ஆவிக்குரிய அடையாளமாக மாறணும். நிறைய உண்டு. அதில் 3 காரியத்தை ஆவியானவர் நமக்கு உணர்த்தினார். ஆமென். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஆமென் தேவ மனிதனாகிய பவுலை குறித்து சொல்லுகிற போது, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆமென். ஜெபம் பண்ணுகிறான் என்பது என்னுடைய அடையாளமாய் மாறணும். ஜெபிக்கிறவன் என்கிறது என்னுடைய அடையாளமாக மாறணும். மிகுந்த பாரத்தோடு தேவன் அதை நம்மோடு இந்த பகல் வேளையில் பேசினார். ஆமென். என்னாகமம் ஆமென் ஸ்தோத்திரம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஸ்தோத்திரம் உண்மை உள்ளவன் என்கிற அடையாளம். தேவ மனிதனாகிய ஆமென் ஸ்தோத்திரம் மோசேயின் வாழ்க்கையில் உண்மையுள்ளவன் என்கிற ஒரு அடையாளம். கர்த்தர் நல்லவர். அந்த அடையாளம் நமக்கு தேவை. தேவனுடைய வீட்டில் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதை கர்த்தர் நமக்கு உணர்த்தி பேசினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின்படி பரிசுத்தவான் என்கிற அடையாளம். பரிசுத்தவான் என்கிற அடையாளம். மெய்யாகவே இந்த வார்த்தைகள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைக்கு காலையில் வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம், வராதவர்களுக்காகவும் இந்த தேவ வார்த்தை நாம் திரும்ப நினைப்பூட்டி இருக்கிறோம். இது ஜெபமாக்குவதற்கான தேவ செய்திகள். அல்லேலூயா. இது வெறும் பிரசங்கமாய் போகிறது அல்ல. இது ஜெப நாட்களாக இருக்கிறதுனால இந்த வார்த்தைகளை அப்படியே நாம் ஜெபமாக்குவது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். கடைசி 3 குறிப்புகளை நமக்கு முன்பாக இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் தியானித்து நாம் தொடர்ந்து கர்த்தருடைய பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம். பரிசுத்த தெய்வம் நம்மோடு கூட இருந்து நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 5ஆவதாக நான் சொன்னேன், காலையிலே குறிப்புகள் எல்லாம் சொல்லிட்டேன். 5ஆவது என்ன சொன்னோம்? அடக்க முடியாத வைராக்கியத்துடன் வாழும் இரக்கம். அடக்க முடியாத வைராக்கியத்துடன் வாழும் இரக்கம். நெகேமியா 6ஆம் அதிகாரம், நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதன் 2ஆம் வசனத்தையும் அதனுடைய 10வது வசனத்தையும் நாம் கவனித்து பார்க்கிற போது 2 விதமான அழைப்புகள் நெகேமியாவுக்கு வருகிறது. ஸ்தோத்திரம். வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பலாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி, நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் சந்தித்து கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய
வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் அங்க வந்தேன்னா இந்த வேலையெல்லாம் மினக்கட்டு போகும். ஸ்தோத்திரம். வேலை நின்று போயிடும், இன்னும் டிலே ஆயிரும், டயத்துக்கு முடியாது. ஸ்தோத்திரம். நான் வருவதில்லை, நான் வருவதில்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எப்படி ஆகினும் இந்த மகத்துவமான வேலையிலிருந்து இந்த தேவ மனிதனை ஓய பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த வேலையிலிருந்து அவர் சலித்து கொண்டு, இது என்னடா தொல்லை தாங்கல, பேசாம விட்டுட்டு போயிருவோம் அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு நெகேமியாவுக்கு போராட்டங்கள் மேல போராட்டம், தடைகளுக்கு மேல தடைகளை மனிதர்கள் ஏற்படுத்துகிறார்கள். 10வது வசனத்துல பாருங்க, மெகதாபேயலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா அவன் தன் வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நான் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும் உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி யாரெல்லாம் சாத்தான் பயன்படுத்துறோம் பாருங்க. அல்லேலூயா. சில நேரம் தரிசனத்திலிருந்து நாம் விலகி ஓடும்படிக்கு, ஸ்தோத்திரம், தேவ ஊழியர்கள் என்று நினைக்கப்படுகிறவர்களை கூட பயன்படுத்த முடியும், பயன்படுத்த முடியும். ஸ்தோத்திரம். அவைகளை நாம் நிதானித்து பார்க்கணும். தேவ வார்த்தையின்படி இந்த ஊழியர் சொல்லுவது சரிதானோ என்கிறத நிதானித்து பார்க்கணும். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஒரு கூட்டத்தில் நான் ஆராதனை நடத்த அழைக்கப்பட்டிருந்தேன். கேரளாவிலிருந்து ஒரு பிரசங்கியார் வந்திருந்தார். ஸ்தோத்திரம். அவர் சொன்ன ஒரு காரியம் நீ ரொம்ப யோசிக்க வச்சது. அவர் சொன்னார், என் ஜெப அறையில் நான் ஜெபித்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் எனக்கு 38 வீட்டு சாவிகளை கொடுத்தார் அப்படின்னார். 38 புதிய வீட்டு சாவிகளை கொடுத்தார். மேடையில் நின்று ஊழியர் கூட்டத்தில் சொல்றாரு, நான் இப்போ அபிஷேக நிறைவில் சாவிகளை எறிவேன், நீங்க எல்லாம் துள்ளி பிடிச்சிடணும்னு. ஸ்தோத்திரம். எனக்கு புதுசா இருக்கடா இது, மேடையில் உட்கார்ந்துருக்க, இது என்னடா ஆண்டவர் சாவியை கொடுக்கிறவர் ஊழியர்களை தேடி போய் கொடுக்கப்படாதா? இவர்கிட்ட 38 சாவியை கொடுத்து விட்டுருக்காராம். இவர் மேடையிலிருந்து என்ன செய்வாராம்? தூக்கி எறிவாராம். யாருக்கு வேணுமோ அவ்வளவு பேரும் துள்ளி பிடிக்கணுமா? ஒரு 300-400 ஊழியர்களாவது இருப்பாங்க. நான் யோசித்து பார்த்தேன், நம்ம ஆண்டவர் இப்படி பிச்சைக்காரர் கிடையாது. கொடுத்தா 300 பேருக்கு கொடுத்து விடுவாரு. இன்னும் சொல்ல போனா 300 பேருக்கு ஒரு 500 கொடுத்து 300 போக 200 மீதியை கொண்டு வாடே, அடுத்த கூட்டத்துக்கு கொண்டு போகலாம் சொல்லுவாரு. மீதம் எடுக்கிறவர நம்ம ஆண்டவர். 300 ஊழியக்காரனை வர வச்சு 38 சாவியை கொடுத்து விடுறதுக்கு நம்ம என்ன ஆண்டவர் பிச்சைக்காரரா? இவரு 38 சாவி, அப்படின்னு அந்நிய பாஷையில பேசிட்டு தூக்கி எறிகிறார். வெறும் கைதான், சாவிலாம் இல்லை. அவர் விசுவாசத்துல எறிவாரா, இவங்க விசுவாசத்துல துள்ளணுமா? அதை ஏன் கேட்கீங்க? அத்தாடி, ஒரு வீடு 2 வீடு 3 வீடு வச்சிருக்கவங்களாம் துள்ளி துள்ளி பிடிக்கிறான். இது வேதாகமத்தில் அடிப்படையிலானதா? இது சரிதானா? மத்தியானம் சாப்பிடும்போது அந்த ஊழியக்கார்ட்ட கேட்டேன், உங்கள் பட்டணத்தில் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு. அவர் சொன்னார், 15 வருஷமாக நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். அப்போ நான் சிரிச்சிட்டே சொன்னேன், 38ல் ஒன்று நீங்கள் எடுத்துருக்க கூடாதா? சார், அவர் தான் மேடையிலிருந்து ஒன்று பேசுகிறாருன்னா நம்மளும் துள்ளி பிடிக்கிறதா? வேதத்தின் அடிப்படையில் இப்படி கர்த்தர் செய்வாரான்னு ஒரு சிந்தை நமக்கு வேண்டாமா? அல்லேலூயா. நம்ம தான் எந்த பிரசங்கியார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறோம். நிதானிக்கும் தன்மை இல்லாததினால இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய ஜனங்கள் இடறி போய் நிற்கிறார்கள். அது தீர்க்கதரிசியாகவே இருந்தாலும் இது தெய்வம் சொன்ன வார்த்தை தானா என்கிறதை நிதானிக்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆனால் தேவ மனிதனுடைய பதில் என்ன தெரியுமா? 11வது வசனத்தில், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்கிக் கொள்வானோ? நான் போவது இல்லை, நான் போவது இல்லை. எப்படியாவது எப்படியாவது, கீழே வசனத்தை கவனிச்சு பாருங்க. 14வது வசனம், என் தேவனே, தொபியாவும் சன்பலாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொபதியாளினும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும்.
எனக்கு பயம் உண்டாக்க பார்த்தார்கள். ஸ்தோத்திரம். 13வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்தி முகாந்தரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கைக்கூலி கொடுத்திருந்தார்கள். கைக்கூலி கொடுத்திருந்தார்கள். தேவன் அவனை அனுப்பவில்லை. தொபியாவும் சன்பலாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான். தீர்க்க தரிசனம் அனுகூலமாய் தெரிந்தது, ஆனால் தீர்க்க தரிசனம் தரிசனத்துக்கு எதிரானது. தெய்வம் தந்த தரிசனத்துக்கு எதிராக வரக்கூடிய தீர்க்க தரிசனங்களை ஒதுக்கி வைக்க கர்த்தர் நமக்கு ஞானத்தை கிருபையை தருவாராக. அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கணவன் மனைவி சண்டையில் நீ ஒரு 2 மாதம் அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு வான்னு சொன்னால் அது பிசாசு சொல்கிற ஆலோசனை. ஸ்தோத்திரம். அப்படிலாம் போகக்கூடாது. அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே பிரச்சனை தீர்ந்துருமா? அம்மா வீட்டில் 2 மாதம் அவங்க கஷ்டப்படுவாங்களே, அவங்களே தொல்லத்தாங்காம தான் இப்படி ஒருத்தன் அகப்பட்டான். கர்த்தாவே நன்றின்னு தலையில கட்டி அனுப்புனாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மாமனார் மருமகனை கெட்டி பிடிச்சி அழுதாராம். அப்போ மருமகன், ஆமாம், உலகம் எல்லாரும் நினச்சாங்க பாவம் பிள்ளை மேலே என்ன பாசம். மருமகன் நினச்சிட்டு சொன்னாராம், நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, உங்கள் மகளை நான் நல்லா வச்சுக்கிடுவேன்னு. மாமா காதில் சொன்னாரா, நான் எனக்கு அழலை மருமகனை, இவளை 20 வருஷம் வீட்டில் வச்சே மேய்க்க முடியலை. 20 வருஷம் இவளால் இங்கே வீட்டில் ஒன்றும் தாங்க முடியலை. இனி ஜீவகாலம் முழுக்க இவளை கட்டி அழ போறீங்களே, உங்களை நினச்சி தான் நான் அழுறேன்னாராம். அம்மா வீட்டுக்கு போனவுடனே பிரச்சனை தீருமோ? தீராது சார். ஸ்தோத்திரம். அதே வீட்டுக்குள்ள இருந்து பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழி என்னவோ அதை பார்க்கணும். ஆமா. ஒரு முறை நான் ரொம்ப கீழ்ப்படியலையா, அப்போ ஒரு ஊழியக்காரர் எங்கள் அப்பாவுக்கு ஆலோசனை சொன்னாராம். ஸ்தோத்திரம். உன் பையன்கிட்ட நீ ஒரு 10 நாள் பேசாதன்னு. என்ன ஆலோசனை? உன் பையன்கிட்ட 10 நாள் நீ பேசாத. அப்பாவுக்கு முதல்ல கேட்கும்போது சரின்னு தெரிஞ்சிருக்குது. அப்புறம் யோசித்து பார்க்காங்க, 10 நாள் நான் பேசாட்டா அவங்கிட்ட வேற யாரோ பேச தொடங்குவாங்கல்ல. நான் பேசலைன்னா வேற யாரோ பேச தொடங்குவாங்கல்ல. அவனை 1000 அடி அடிப்பேன், அடுத்த நொடி வாழன்னு உட்கார வச்சு என் பிள்ளைகிட்ட நான் பேசுவேன். சார், நீங்க பேசாம இருந்தா சிஸ்டர் திருந்திருவாங்கன்னு நினைக்காதீங்க, வாய்ப்புகளே இல்லை. தோத்துரும். பேசியே தீக்கணும். அல்லேலூயா. ஆமா. சில நேரங்கள்ல ஆலோசனைகள்லாம் வரும்போது நல்லது போல தான் தோணும், நல்லது போல தான் தோணும். இந்த கல்யாண வீடுகள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆண்கள் ஒரு நாளைக்கு 2000 வார்த்தை பேசுவாங்களாம், பெண்கள் ஒரு நாளைக்கு 7000 வார்த்தை பேசுவாங்களாம். அது கர்த்தர் கொடுத்த கிருபை. ஆமாம், ஒரு நாள் சிஸ்டர் பேசலைன்னா 7000 ப்ளஸ் அடுத்த நாள் இன்னொரு 7000. ஸ்தோத்திரம். பிரதர், குண்டூசி குத்து தாங்கிக்கலாம், 2வது நாள் ஆணியா மாறும். ஆணி 3வது நாள் ஆனா ஸ்க்ரூ டிரைவரா மாறும் சார், தொலைச்சிரும் தலைய. அதனால பேசாம காலையில எழும்பினோடனே அம்மா ஒரு 7000 வார்த்தை பேசுன்னு கேட்டுட்டோம்னா தப்பிச்சோம். ஆலோசனை என்ன வரும்? பேசாத, நீ பிளாக்ல போடு. போனை நீங்க பிளாக்ல போட்டு அவருக்கு சந்தோஷம், வேற யார்ட்டையும் சேட் பண்ணிட்டு இருப்பார் சந்தோஷமா, சனியன் தொலைஞ்சதுன்னு. ஆமா, நான் பிளாக்ல போட்டா பிரச்சனை தீந்துருமா? தீராது. ஸ்தோத்திரம். தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம், ஆலோசனை எங்கே இருந்து வருதுங்கிறத கவனிக்கணும். இந்த ஆலோசனை எல்லாம் தேவ மனிதனுக்கு ஏன் வந்தது தெரியுமா? தரிசனத்தை விட்டு போகணும், தரிசனத்தை விட்டு இவனை நீக்கிறணும். ஆமென். இவனுக்குள் இருக்கிற வைராக்கியத்தை தளர்த்தி விட வேண்டும் என்று. ஆனால் தேவ மனிதனுக்கு கொடுத்த கிருபை என்ன தெரியுமா? எத்தனை தடை வந்தாலும் அத்தனையும் தாண்டி கர்த்தர் என்னை கொண்டு செய்ய தொடங்கின வேலையை நிறைவேற்றும் வரைக்கும் நான் ஓய போவது இல்லை. அல்லேலூயா.
ஆமை நம்மை அடக்குவதற்கு எழும்பக்கூடிய அத்தனை காரியத்தையும் தாண்டி ஆவிக்குரிய வைராக்கியத்திலே ஓடுவதற்கு ஒரு இரக்கம். இந்த 20வது நாள் உங்களுக்கு கர்த்தர் மேல் இருக்கிற வாஞ்சை, உங்களுக்கு தரிசனத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை, இதை எப்படியாவது அடக்கிவிட வேண்டும் என்று சத்துரு கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களையும் தெய்வம் முறியடிக்க கிருபை தருவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு 3 காரியத்தை வேகமா சொல்லிட்டு அடுத்த குறிப்புக்கு போறேன். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பை அடக்குவதற்கான போராட்டங்கள் வரும். ஒரு வசனத்தை என் கூட சேர்ந்து வாசிங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம், ஸ்தோத்திரம், 36வது வசனத்தை கவனிக்கிறோம். ரோமர் 8:36. வேத புத்தகம் வைத்திருந்து திருப்புகிறவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 20வது நாள் நல்ல திருப்பு முனைகள் உங்க வாழ்க்கையில நடக்கும். பைபிளை வச்சும் பைபிளை திருப்பாதவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில ஒண்ணுமே திரும்பாது, அப்படியே நட்டுக்கு போய் முட்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. திருப்பிடுவோமா வசனங்களை திருப்பி கவனிச்சிருவோமா? அழகான வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கொஸ்டினை பார்த்தீங்களா? கிறிஸ்துவை விட்டு பிரிப்பவன் யார் என்பது அல்ல. பிரச்சனைகள் நமக்கு வருவது கிறிஸ்துவை விட்டு பிரிப்பதற்கு அல்ல. அதனுடைய நோக்கமே கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பிலிருந்து நம்மை பிரிக்கணும். ஆராதனை பண்ணணுமா? தாராளமா பண்ணு, அன்பு இல்லாம பண்ணு. ஜெபம் பண்ண போறியா? ஓ, நீ செழிப்பாய் பண்ணு, ஆனா அன்பு இல்லாம பண்ணு. கொடுக்க போறியா? தாராளமா குடு, யார் உன்னை வேண்டான்னது, ஆனா அன்பு இல்லாம குடு. கொடுத்துட்டு போய் மனசே இல்லை ஆனாலும் உண்டியல்ல போட்டேன். ஆமா, அன்பே இல்லாம ஊழியம் செய்யணுமா? தாராளமா செய், அன்பு இல்லாம செய். அன்பு இல்லாமல் செய்யப்படுகிற எதையும் பரலோகம் அங்கீகரிப்பதில்லை. அல்லேலூயா. அன்பில்லாமல் செய்யப்படுகிற எதையும் பரலோகம் அங்கீகரிப்பதில்லை. அவர் வேல்யூ பண்ணி பார்க்கிறது எதை வச்சு தெரியுமா? என் பிள்ளை அன்போடு இதை செய்தான்னு பார்க்கிறார், அவ்வளவுதான். அல்லேலூயா. சாத்தானுடைய நோக்கம் என்ன? ஒன்றை கிறிஸ்துவ விட்டெல்லாம் பிரிக்க மாட்டான், நம்மளை கிறிஸ்துவ விட்டெல்லாம் பிரிக்க மாட்டான். அவனுடைய ஒரே நோக்கம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பது. அதனாலதான் எபேசு சபைக்கு சொன்னாரு, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பு ஆதி அன்பு, ஆதி அன்பு. ஸ்தோத்திரம், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆதி அன்பு, ஆதி அன்பு நம்ம கிட்ட இன்னும் எதிர்பார்க்கிறார். எவ்வளவு அனுபவம் ஆனாலும் அனுபவம் கூட கூட அன்பு குறையக்கூடாது. ஸ்தோத்திரம், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அனுபவம் கூட கூட அன்பு, ஸ்தோத்திரம், குறையக்கூடாது. திருமணமான புதிதில் கணவருக்கு டீ போடும்போது எப்படி போட்டீர்கள் நினைவு இருக்கிறதா? ஐயோ, ஸ்தோத்திரம். சரி, அதை விட்டுருங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல, நமக்கு தெரியும். பிரதர், உங்க மனைவி போட்ட முதல் டீ குடித்த ஞாபகம் இருக்குதா? ஆமேன், ஒரு ஆமேன் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு உண்மையிலே கல்யாணம் இருக்கு பிரதர். ஆமேன் போடாதவரெல்லாம் யோசிக்காங்க, எனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆயிருக்கா? துரதிஷ்டவசமா நடந்துட்டு போல தெரியுது. அவங்க யோசிக்காங்க, அந்த டீயை வேற இப்போ நினைவுபடுத்துறீங்களா பாஸ்டர்? ஒரு நாள் உன் டீயை குடித்தேன் அம்மா, அந்நாள் அதை வெறுத்தேன் அம்மா. நம்ம அந்த டீல ஓவரா டீ தூளை போட்டு கணவர் மேல இருக்கிற அன்பை காட்டி நாமும் அதை என்ன வெறுத்தோமா? இல்லைங்க, அதை குடிச்சிட்டு சூப்பராக போட்டிருக்கேன்னு சொன்னோம். நம்ம மட்டும் சூப்பராக போடலைன்னு சொன்னால் நம்மளை கொண்டு போய் கிச்சனில் விட்டு டீ போட்டு கொண்டு வாங்கன்னு மேடம் சொல்லியிருப்பாங்க. எத்தனை பேர் கணவர் டீ போட்டால் மனைவி பாராட்டுறாங்க? பாஸ்டர், நான் டீ போட்டால் என் ஒய்ஃபை நீ ரொம்ப கையெல்லாம் தூக்க மாட்டோன்னே. பரவாயில்ல, ஒன்று 2 பேர் தூக்குறீங்க, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் பாராட்டுறாங்க நீங்கள் டீ போட்டா? உண்மையாக சொல்லுங்கள் சார். நிறைய ஊழியக்காரங்க வீட்டிலலாம் டீ போட்டது ஊழியக்காரங்க தான். ஸ்தோத்திரம். நான் நிறைய ஊழியக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கேன்ல. பாஸ்டர் சொல்லுவார், நான் உங்களுக்கு 5 மணிக்கு டீ கொண்டு வரேன் பாஸ்டர். அப்போ அவர் சொல்லுவார், என் மனைவி பாவம், ஒரு 7-8 மணிக்கு தமிழில் எந்திரிப்பா, ஆனால் நான் 5 மணிக்கே எந்திரிச்சு உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன் பாஸ்டர். இப்போ கை எழும பாருங்க. ஸ்தோத்திரம்.
பாருங்க, நீங்கள் என்னைக்கு டீ போட்டீங்களோ அன்னைக்கு, என்னைக்கு சிஸ்டர் உங்களை பாராட்டினவங்களோ அன்னையிலேருந்து டீ என்கிற பழி நம்ம மேலேயே கிடக்கும். அந்த சிஸ்டர் அழகாக சொல்லுவாங்க, ஏங்க உங்களை மாதிரி டீ போட ஆளே இல்லைங்க, என்ன நீ டீ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இனி ஜென்மத்துக்கும் நம்ம தான் டீ போட போகிறோம்னு அர்த்தம். அது அவங்க வச்சிருக்க ஒரு டெக்னிக்கு. நீங்கள் ஒரு நாள் மட்டும் சமையல் பண்ணி காட்டுங்க, அன்னைக்கு உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஏங்க என்னங்க இப்படி அசத்தி புட்டீங்கன்னு கிச்சன்லேயே உங்களுக்கு டோக்கன் போட்டுருவாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மனதில் என்னைக்கும் புரிஞ்சுக்கணும், அந்த நாட்களில் நிறைய குறைகள் இருந்தது. ஆனால் அப்போ அன்பு அத்தனையும் என்ன செஞ்சுது? சகிச்சுது. அன்பு எல்லாத்தையும் சகிச்சுது. சின்ன பிள்ளை தானே, இனிமே தானே வாழ்க்கையை கற்றுக்கொள்ளும் அப்படி நம்ம நினைச்சோம். ஸ்தோத்திரம். ஆதி அன்பு, ஆதி அன்பு. ஆண்டவர் மேலையும் ஆதி அன்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ராத்திரி எழும்பும் போதெல்லாம் ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஜெபிக்கிறதுக்குன்னே எழும்பணும் தெரியுமா? ஆதி அன்பு. தெரியாத ஒரு பாட்டை ஒருத்தர் பாடினா கூட அதில் இருக்கிற ஒரு வரி நம்ம உள்ளத்தை எப்படி தொட்டுச்சு, எப்படி அழுது பாடுவோம் தெரியுமா? ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் இறங்குறதுக்கு மியூசிக் எல்லாம் தேவையில்லை. ஆதி அன்புக்கு டியூன் எல்லாம் தேவையில்லை. அந்த பாடல் இருக்கிற ஒரு வார்த்தை நம்முடைய உள்ளத்தை குத்தி கிழிச்சு அழுது அழுது பாட வச்சுது. ஆதி அன்பு, ஆதி அன்பு. ஆதி அன்பு கொஞ்ச நாள்ல என்னாச்சு தெரியுமா? பாதி அன்பாச்சு. ஆமா, ஆதி அன்பு கொஞ்ச நாள்ல என்னாச்சு? பாதி அன்பு, 50-50. பாதி ஆண்டவருக்கு, பாதி நமக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னா மீதி அன்பு. நானும் ஜெபிக்கத்தான் பார்க்கிறேன் பாஸ்டர், டைமே இல்லை. நேரம் கிடைச்சா நான் அந்த 21 நாள்ல ஒரு நேரமாவது வந்துடணும்னு. நாளைக்கு வந்துருவாங்க, நாளைக்கு நம்ம எல்லாரும் பிரசன்ஸ். சண்டே பார்த்தீங்களா? ஆகினால வந்துடுவோம். 21வது நாளாவது வந்து ஆலயத்தில் விழுந்துடணும் பாஸ்டர் அப்படின்னு எத்தனை ஆத்துமாக்கள் துடிச்சுக்கிட்டு இருக்குது தெரியுமா? 21வது நாளாவது வந்து விழுந்துடணும். அதெல்லாம் ஆதி அன்பு இல்லை, மீதி அன்பு. மிச்சம் இருக்குண்டா ஆண்டவருக்கு. நம்ம வாழ்க்கையில் என்றைக்கும் ஆதி அன்பிலே இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அன்பை அடக்குவதற்காக ஏராளமான போராட்டம் வரும். ஆனால் அன்பு நமக்குள்ளாக அதிகரித்து கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பில் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது அதை அடக்குவதற்கு எத்தனை வருது பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 36, 37 இந்த 2 வசனத்தையும் பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவ்வளவு சொல்லிட்டு இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. பாருங்க, நான் அவரை நேசிக்கும் போது இவ்வளவு போராட்டம் வருது. இந்த போராட்டம் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்றார் தெரியுமா? அவருடைய அன்பினாலே அவைகளை எல்லாம் ஜெயிக்க கிருபை தருகிறார். நான் கிறிஸ்துவின் மேல உள்ள அன்பினால ஜெயிக்கல, நான் அவர் மேல அன்பினால ஓடுறேன். இந்த போராட்டங்களை ஜெயிப்பதற்கு நாம் நம்மில் அன்பு கூறுகிறவரால் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. தெய்வம் என் மேல வைக்கிற அன்பு எனக்கு தடையாய் வரக்கூடிய அத்தனை காரியத்தையும் ஜெயிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. என்னை கர்த்தர் தோற்று போக விடுவதே இல்லை, தோற்று போக விடுவதே இல்லை. கை உயர்த்துவர் அல்லேலூயா. சரி, அன்பை தணிக்கிறதற்கான போராட்டங்கள், தடைகள் என் வாழ்க்கையில் வரக்கூடும். 2வது, அழைப்பையும் அபிஷேகத்தையும் அடக்குவதற்கு, அழைப்பையும் அபிஷேகத்தையும் அடக்குவதற்கான சூழல்கள் என் வாழ்க்கையில் வரும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆவது அதிகாரத்தில்
தேவ மனிதனாகிய தாவீது யுத்த களத்தில் வந்து நின்றபோது அவரை நோக்கி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம கவனித்து பார்க்கிற 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை பாருங்கள். அந்த மனுஷரோடே தாவீது பேசிக் கொண்டிருக்கிறதை தாவீதின் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்ட பொழுது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன். ஏ அப்பா, என்ன ப்ராஃபஸி, என்ன பெரிய ப்ராஃபஸி பத்திகளா? தாவீதை பார்த்து சொல்றாரு, முதல் கேள்வி நீ இங்கே வந்தது என்ன? இரண்டாவது, வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை அழகா குத்தி காட்டுறாரா? டே, நீ என்னமோ நிறைய ஆடை மேய்க்கிறத நினச்சிக்காத தம்பி, உனக்கு எவ்வளோ ஆடுதான்? கொஞ்சம். அதுவும் பண்ணையிலே வளர்க்குற, நீ வனாந்தரத்தில் வளர்க்குறதுக்கு உனக்கு சரியான இடம் இல்லை. வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிற, கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிற. நீங்கள் இந்த 17ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுவும் ஓ ஆடு கிடையாது, தகப்பனின் ஆடு. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நான் தாவீதா இருந்து கேட்டேன்னு வச்சுக்கிட்டுங்களேன், ஓன்னு உட்காந்து ஒப்பாரி வச்சிருப்பேன். நல்ல வேளை நான் ஸ்டீபன் அருள்ராஜா இருந்தேன், தாவீதா இருந்தார். இப்ப நம்மளை பார்த்து கேட்டா என்ன பண்ணிருப்போம்? நம்மளை பார்த்து கேட்டா என்ன சொல்லியிருப்போம்? தெரியாம வந்துட்டேன், என்ன இனிமே இந்த திசைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். ஆனால் தாவீது அப்படி சொல்லல. தாவீதினுடைய பதில் என்ன தெரியுமா? நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? என்ன வார்த்தை பார்த்தீங்களா? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? அந்த கொஞ்ச ஆடை வனாந்தரத்தில் விட்டுட்டு என்னைய கர்த்தர் இந்த எல்லைக்கு கொண்டு வந்திருப்பாரு என்றால் ஒரு பெரிய முகாந்தரம், ஒரு பெரிய தேவ திட்டம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த குடும்பத்திற்குள் நீங்கள் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இந்த ஸ்தோத்திரம் எல்லைக்குள் நீங்கள் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இந்த வேலைக்குள் நீங்கள் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஆமென். நம்புகிறவர்கள் மட்டும் நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. உங்கள் அழைப்பையும் உங்கள் அபிஷேகத்தையும் கேள்வி கேட்கும் எந்த சூழ்நிலை மத்தியில் சொல்லுங்க, தெய்வம் ஒரு முகாந்தரம் வைத்திருக்கிறார். தெய்வம் ஒரு முகாந்தரம் வைத்திருக்கிறார். God has a great plan. தெய்வத்திடம் ஒரு மகத்துவமான திட்டம் உண்டு. அவர் நோக்கம் இல்லாமல் என்னை எங்கே இருந்து எங்கேயும் கொண்டு வர மாட்டார். உங்கள் அழைப்பை, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை அடக்க நினைக்கும் எதற்கும் இடம் கொடாதிருங்கள். அடக்க நினைக்கும் எதற்கும் இடம் கொடாதிருங்கள். நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சில இடத்துக்கு பிரசங்கத்துக்கு போகும்போது அந்த சபை பாஸ்டரே சொல்லுவார், ஐயா நான் அந்த ஜனங்களோட ஒரு 30 வருஷம் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தனும் பிரசங்கம் கேட்க மாட்டான், ஒருத்தனும் ஆமென் அல்லேலூயா சொல்ல மாட்டான். தெரியாமல் இந்த சபையில் நான் வந்து மாட்டிவிட்டேன். இந்த வருடாந்திர கன்வென்ஷனில் யாரையாவது பிரசங்கத்தை கூப்பிடலாம் நினச்சாங்க. நாங்களும் சில பல ஊழியர்களை ட்ரை பண்ணோம், யாரும் கிடைக்கல. அதனால தான் உங்களை கூப்பிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் 3 நாளைக்கு ஒன்று இவங்க வச்சு செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். ஆமாம், ஏதோ கத்த தர்ற வார்த்தையை பேசுங்க, என்ன பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க. அப்போது ஆண்டவர் சொல்லுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ போய் நின்று மீதியை நான் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. பிரசங்கத்திலே அவ்வளவு அவுட்டு. ஆமேன் வரும், அல்லேலியா வரும், ஆவியில் நிரம்பும். ஆமாம் தோத்துரும். அவருக்கு விழி பிதுங்கி இருக்கும். நம்ம பிரசங்கம் பண்ணால் ஒரு பையிலும் ஒன்று ஒரு ஆமேன் அல்லேலியா போட மாட்டேக்கான். உடனே மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிச்சிடா. உங்களுக்கெல்லாம் சொந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ண பிடிக்காது, வந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ண தான் பிடிக்கும்னு. அப்புறம் அந்த 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 ஊழியரோடு உட்காந்து சில காரியத்தை பேசுனா அவர் சொல்லுவார், சபை மேலே வெறுப்போட பீடத்தில் நிற்கிறது, வெறுப்போடு நிற்கிறது. இந்த ஊரே எனக்கு பிடிக்கல, இந்த சபையே எனக்கு பிடிக்கல, இந்த ஜனங்களே பிடிக்கல. அப்படின்னா நம்ம ஊழியத்தில் வெற்றியாக நிற்கவே முடியாது. இதெல்லாம் சத்துரு நம்மேல் இருக்கிற அழைப்பை, அபிஷேகத்தை அடக்கும்படிக்கு வைக்கிற தந்திரம். அல்லேலூயா. சில முகாம்களுக்கு போனால் சரியாக மத்தியான நேரத்தில் நம்மளை பிரசங்கத்துக்கு கொண்டு போடுவாங்க பாருங்க. ஸ்டீவன் பாஸ்டர் அவர் மத்தியானம் போடுங்க, தோத்துறோம். மத்தியானம் போட்டால் தூங்க விடாமல் கொஞ்சம் பார்த்துக்கிடுவார், தூங்க விடாமல் பார்த்துக்கிடுவார். ஆனால் அந்த மத்தியான பகுதியில் ஆவியானவர் பலமாக செயல்படுவார்.
சமீபத்தில் ஒரு 3 நாள் கேம்புக்கு போயிருந்தோம். அந்த கேம்புக்கு போயிருந்தா ஸ்தோத்திரம், என்னோட இன்னொரு இன்டர்நேஷனல் பிரசங்கியார், சர்வதேச பிரசங்கியார் வந்திருந்தார். ஸ்தோத்திரம். நாங்கள் போன உடனே எங்களை அழைத்த ஊழியக்காரர் அந்த 3 நாள் கேம்புடைய அந்த ஷெட்யூலை தந்துட்டு சொன்னார், இதெல்லாம் இப்படி நீங்கள் இந்த நேரம் பேசுகிறீங்க, இந்த நேரம் பேசுகிறீங்கன்னு. ஒரு நாள் காலையில் போட்டிருந்தார், ஒரு நாள் மத்தியானம், ஒரு நாள் ஈவினிங்கில் எல்லாம் போட்டிருந்தார். ஸ்தோத்திரம். நல்லா இருந்தது. ஜெபிச்சு நாங்கள் ஆயத்தமாகணும். ஆமேன். ஸ்தோத்திரம். நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இந்த இன்டர்நேஷ்னல் பிரசங்கி யாரும் வந்தார். வந்த உடனே அவர் உடனே கூப்பிடுங்க, அந்த பிரசங்கி யாரை கூப்பிடுங்க, அப்போது நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாரும் உட்கார்ந்துருக்குறோம். உட்கார்ந்துருந்தோடனே என்ன பிளான் வச்சுருக்கிறீங்கன்னு காட்டினோன்னு அவர் கேட்டார், மக்கள் எப்போ நிறைய பேர் வருவாங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, பகலில் 10லேருந்து 1 மணிக்கு நிறைய பேர், அது மாதிரி ஈவினிங் 6 to 9 வருவாங்க. நீங்கள் அப்போது இந்த இளம் பிரசங்கியாரை அதிகாலையும் மத்தியானமும் போட்டுருங்க. என்ன, அதிகாலையில் அவர் பேசட்டு, மத்தியானம் பேசட்டு, 10 to 1 அப்புறம் நைட்டு, இந்த 3 நாளுமே நான் அந்த டைம் பேசுகிறேன். ஓகே, ஐ எம் கோயிங் ஃபார் ப்ரிப்பரேஷன். போயிட்டார் ரூமுக்கு. சோத்திரம். ஐயோ, அவருக்கு பேக்கை தூக்கிட்டு போய், ஐயா நீங்கள் சொன்னால் மாற்றிடுவோம், ஐயா நீங்கள் சொன்னா சரின்னு. ஸ்தோத்திரம். அதிகாலையில் நம்மளை போட்டாச்சு. காலையில் ஸ்தோத்திரம், தேவன் இடைப்பட்டார். கர்த்தர் நல்லவர். 10 to 1 அவர் பிரசங்கம் பண்ணதை பார்த்துட்டு அந்த பாஸ்டருடைய மனைவி சொல்லிச்சுது, அவரை பேசாமல் மத்தியானம் பேச சொல்லுங்க, சாயங்காலம் மைக்க பிடிச்சாருன்னா நானே அவர் பேக்கை தூக்கிட்டு போய் ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டு விடுவேன். ஆமாம், கதையா அளக்குறாரு, பாதிக்கு மேலே தூங்குது, அவர் யாரை பற்றியும் கவலைப்படலை. அந்த அம்மா சொன்னாங்க, இது கேம்பு வெற்றியாக நடக்கணும்னா ஸ்தோத்திரம் நீங்கள் நல்லா இருப்பீங்க, அவரை காலையிலையும் மத்தியானமும் பேச சொல்லுங்க, தூங்குற நேரம் ஜனங்கள் தூங்க விடுங்க. நல்லா விழித்திருந்து வசனம் கேட்குற நேரத்தில் உண்மையிலே நானும் என் மனைவியும் ரூமில் உட்காந்து யோசித்தோம். இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர் வந்த உடனே என்ன ஷெட்யூல்லாம் மாறுது பார்த்தியா அப்படின்னு. ஆனால் கர்த்தர் ஒத்த பிரசங்கத்தில் தலைகளை மாற்றி போட்டார். அல்லேலூயா, தலைகளை மாற்றி போட்டார். அப்போ தான் சொன்னார், நான் உன்னை அழைச்சிருக்கேன், நான் உன்னை அபிஷேகித்திருக்கேன், நீ காலையிலையும் பேச முடியும், இரவிலையும் பேச முடியும். தோத்திரம். எங்கள் ஊரில் ராப்பாட்டாளிகள்னு எங்களுக்கு பேர். ஒரு மாதம் 10 இரவு ஜெபத்திலையாவது பிரசங்கம் பண்ணுறோம். 12 மணிக்கு கையில் மைக்க தந்துட்டு 4 மணிக்கு முடிச்சிருங்க பாஸ்டர். 4 மணி நேரமா அப்படின்னு தொடங்கும் போது தெரியும். 3வது குறிப்பு பேசிக்கிட்டு இருக்கும், மணி என்னாச்சுன்னு பார்த்தா 4:10 ஆயிருக்கும். ஏசு ராஜா, இன்னும் 4 குறிப்பு பேசணுமே, அடுத்த முறை வரும்போது பேசுகிறேன், எழும்புங்கள்னு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம திறமை இல்லை சார், இது அழைப்பினாலும் அபிஷேகத்தினாலும் கிடைக்கிறது. அல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அழைப்பை இவாலுவேட் பண்றதுக்கு எவனுக்கும் எவளுக்கும் இடம் கொடுக்க கூடாது. நோ, வாய்ப்பே கொடுக்க கூடாது. நான் சொல்லுவேன், என் பிரசங்கத்தில் குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, ஆனா என் அழைப்பு அபிஷேகத்தை பத்தி யார் பேசினாலும் விட மாட்டேன், வச்சு வாங்கிடுவேன். தனியா கூப்பிட்டு போன்ல எல்லாம் பேசுறது இல்லை, அத்தாடி ரெக்கார்ட் போட்டுறானுங்க. சோசியல் மீடியால நோ டீலிங், ஒன்லி டைரக்ட், ஃபேஸ் டு ஃபேஸ். மகனை திருப்பி போகும்போது முகம் கருகி போகிற வரைக்கும் விடுறது இல்லை. இனி சென்மத்துக்கும் அவன் ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யக்கூடாது. தோத்துறோம். ஆமா, நீங்க நினைக்கலாம், நீங்களா பாஸ்டர் பால்வடியும் முகம் போல இருக்குது. தோத்துறோம். அழைப்பையும் அபிஷேகத்தையும் கேள்வி கேட்டு பாருங்க, அன்னைக்கு தெரியும். நாய் ஒன்று அல்ல, யாருனாலும் சரி. ஆமா, கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பு இது, என்னை நடத்துகிற பாதை இது. ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தாவீதின் மேலிருந்த அந்த அழைப்பையும் அபிஷேகத்தையும் அடக்கும்படிக்கு வார்த்தை வந்தபோது அவன் சொல்றான், நான் இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. யாரெல்லாம் கர்த்தர் என்னை இன்றைக்கு வாழ வைத்திருக்கிற இடத்தில், வாழ வைத்திருக்கிற சூழலில் ஒரு முகாந்தரத்தோடு கொண்டு வந்திருக்கிறார் என்று நம்புகிறார்களோ அவர்கள் மேல வச்ச அபிஷேகமும் அழைப்பும் நிறைவேறியே தீரும். சந்தேகமே படக்கூடாது, சந்தேகமே படக்கூடாது. இப்போது நீ ஏன் இங்கே வந்தா தெரியல சார், கர்த்தர் கொண்டு வந்தார். எப்போ போவ கர்த்தர்ட்ட கேளு. ஏன்டாலும் அந்த கேள்வியெல்லாம் இருக்கக்கூடாது. தெரியாது சார், அவர் போனார் வந்திருக்கேன். ஆமா, அவர் வேலையை முடிக்காம என்னைய கொண்டு போக. ஆமென், அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். நம்மேல் இருக்கிற அர்ப்பணிப்பை அடக்குவதற்கான சூழல்கள் நிறைய எழும்பும். நம்மேல் இருக்கிற அர்ப்பணிப்பு. எரேமியா 35ஆம் அதிகாரத்தில் ரேகாபியரின் குடும்பத்தை கூப்பிட்டு ஆலயத்து பக்கத்து அறைக்கு வர சொல்லி எரேமியா கிட்ட ஆண்டவர் சொல்றார், கொஞ்சம் அவங்களுக்கு திராட்சரசம் ஊற்றி கொடு அப்படின்னு. நான் சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன், டைம் போனதுனால. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, அவங்களுக்கு கொஞ்சம் திராட்சரசம் ஊற்றி கொடு. அந்த ரேகாபியரின் குடும்பம் என்ன தெரியுமா சொன்னாங்க? நோ, நாங்கள் திராட்சரசம் குடிப்பதில்லை, திராட்சை செடிகளை வளர்ப்பதில்லை, திராட்சை தோட்டங்கள் வைப்பதில்லை, வீடுகளை கட்டி வாழ்வதில்லை. ஆச்சரியமா இருக்குது எரேமியாவுக்கு. எப்போ இருந்துடே இதுன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, எங்கள் தகப்பன் யோனதாபின் காலத்தில் இருந்து இதை செய்கிறோம். யோனதாபின் காலம் எங்க இருந்து தொடங்குது? யெகூ வாழ்ந்த காலம். யெகூ வாழ்ந்த காலம். ஸ்தோத்திரம். யெகூ வாழ்ந்த காலத்துல தான் யோனதாபம் அவர் இருந்தாங்க. நீங்க ஸ்தோத்திரம் 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துல, மன்னிங்க 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துல அந்த காரியத்தை படிக்கிறதுக்கு அனுகூலமா இருக்கும். ஸ்தோத்திரம். என்ன, இப்ப நமக்கு நேரம் இல்லை, நீங்க வீட்டில் போய் அவைகளை எல்லாம் படித்து பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம், மன்னிங்க. ஆமா, அதுல யோனதாபின் சம்பவத்தெல்லாம் நம்ம படிக்கிறோம். அங்க அவர் சொன்னதை எரேமியாவின் காலம் வரைக்கும் காத்து கொண்டாங்களாம். நான் உட்கார்ந்து அந்த வருஷத்தை கணக்கு பார்த்தேன், மிரண்டு போயிட்டேன். மோர் தென் 260 இயர்ஸ், 260 ஆண்டுகளுக்கு மேலாக. அல்லேலூயா. எத்தனை வருஷமா ஒரு குடும்பம் ஒரு பிரதிஷ்டையை காத்துட்டு வருது பாருங்க. 260 ஆண்டுகளுக்கு மேலாக மற்ற குடும்பங்கள் தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த ரேகாபிய குடும்பம் மட்டும் தகப்பன் தன்னுடைய ஸ்தோத்திரம் ஏறக்குறைய 8 அல்லது 9 தலைமுறைக்கு முன்பு இருந்த தகப்பன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒருவனும் திராட்சை தோட்டம் வைக்கிறது இல்லையா, ஒருவனும் வீடுகளை கட்டுகிறது இல்லையா, ஒருவனும் திராட்சரசம் குடிக்கிறதே இல்லையா. உங்கள் மீது என் மீது இருக்கிற அர்ப்பணிப்பை அடக்குவதற்கு பல்வேறு சூழல்கள் எழும்பத்தான் செய்யும். அல்லேலூயா. ஒரு நாளும் அர்ப்பணிப்பை எவருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. அது என் மேல் இருக்கிற அழைப்பு, என் மேல் இருக்கிற அர்ப்பணிப்பு. தோத்திரம். சில நேரம் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் உடுத்திருக்கிறதுனால சிலருக்கு பயங்கர நக்கல். நம்ம வேற மேடையில் உட்காந்துருப்போமா, இவர் மைக்கை பிடிச்சி நீ ஒயிட் அண்ட் ஒயிட் உடுத்திருக்கிறதுனால பெரிய பரிசுத்தவானோ அப்படிம்பார். கீழே உட்கார்ந்தவொடனே நீ கலர் உடுத்தினோடனே பெரிய பரிசுத்தவானோன்னு கேட்பேன் நான். சார், ஒயிட்டும் ஒரு கலர் தான், ஒயிட்டும் ஒரு கலர் தான். நான் சொல்லுவேன், நான் போய் ஒயிட்டை செலக்ட் பண்ணலை சார், ஒயிட்டு என்னையை செலக்ட் பண்ணிச்சு. அது மாற்ற முடியாது, அது மாற்ற முடியாது. நான் எனக்கு ஒயிட்டு தான் பிடிக்கும் இல்லை, அதுவா வந்து என்னைய செலக்ட் பண்ணிட்டு. ஏதாவது கேள்வி கேட்கணும், ஒயிட்டு கிட்ட கேள்வி ஏன்ட கேட்காத. நம்ம பிரதிஷ்டையை கொஸ்டின் பண்றதுக்கு யாருக்கும் அனுமதி கொடுக்க கூடாது சார். ராமேன் சொல்லுங்க. பிரதிஷ்டை விளக்கப்பட வேண்டியதல்ல, பிரதிஷ்டை விசுவாசிக்கப்பட வேண்டியது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதை தாண்டி இதுக்கு அது விளக்கம், அதுக்கு இது விளக்கம், நோ. நான் கர்த்தருக்குள்ளாக எடுத்த பிரதிஷ்டை இது. உங்கள் அர்ப்பணிப்பை அடக்க வரும் எதற்கும் இடம் கொடாதிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அதுக்கு ஒரு இரக்கம் வேணும். ஸ்தோத்திரம். சரி, 6வது ரொம்ப முக்கியமான கடைசி 2 குறிப்புகள் நாம் தியானிக்கவும் ஜெபிக்க வேண்டியது. ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. அசுத்தங்களை அகற்றுகிற இரக்கம். அசுத்தங்களை அகற்றுகிற இரக்கம். நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். ஆமேன், ஸ்தோத்திரம். அதனுடைய கர்த்தர் நல்லவர். அதனுடைய 7வது வசனத்தை பாருங்கள். 7வது வசனத்தில் இருந்து, எருசலேமுக்கு வந்தேன், அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். இப்போ அடுத்த வசனத்தை பாருங்க. அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்து விட்டேன். என்ன அழகான வசனம் பாருங்க.
ஏழாவது வசனம் எப்படி முடியுது? அறிந்து கொண்டேன்னு முடியுது. 8வது வசனம் எப்படி முடியுது? எரிந்து போட்டேன்னு வருது. தேவ மனிதனாகிய நெகேமியாவுக்கு ஒரு செய்தி வருது. ஆலயத்தில் ஒரு பகுதி அறையை தொபியாவுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறான் எலியாசிப். கேட்ட உடனே தேவ மனிதன் ஒரு முடிவெடுக்கிறான். இது பெரிய தப்பே, இவனுக்கு இங்க இடம் இருக்கக்கூடாது. யார்கிட்டையும் கேட்கல, லெட்டர் தாங்க சார்லாம் கேட்கல. இவன் பாட்டுக்கு வந்தான். அந்த தொபியாவுடைய தட்டுமுட்டுகள் எல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிட்டான். ஸ்தோத்திரம். அசுத்தங்களை அகற்றுவதற்கு ஒரு இரக்கம் தேவை. அசுத்தங்களை அகற்றுவதற்கு ஒரு இரக்கம். எல்லாராலும் முடியாது. உலகம் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லும். என்ன செய்யறது? வேற வழி இல்லைல்ல. அவனுக்கு தெரிஞ்சவன்ல, அவன் என்ன அனுமதி கேட்காமலா கொண்டு வந்திருப்பான். இதெல்லாம் கேள்வி கேட்டா நமக்கெல்லாம் பாதிப்பு. உலகம் அப்படிதான் சொல்லும். ஆனால் ஆவிக்குரிய தேவ மனுஷன், ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு ஒரு இரக்கம் கர்த்தர் கொடுப்பார். சுத்திகரிக்கத்தக்கதான ஒரு இரக்கம். வேதாகமத்தில் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருகிற போது யாக்கோபு தன் குடும்பத்தை சுத்திகரித்ததை நாம் கவனித்து பார்க்கிறோம். ஆமென். ரொம்ப முக்கியமான சத்தியங்களை நாம் தியானிக்கிறோம். என்னோடு உங்கள் வேதாகமத்தை திருப்பி தேவ வார்த்தையை கவனித்து பாருங்கள். ஆதியாகமம் 35வது அதிகாரம். ஸ்தோத்திரம். வேத புத்தகம் வைத்திருக்கிற யாவரும் திருப்புகிறீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். புக் ஆஃப் ஜெனிசிஸ். Hallelujah. Right. I'm just watching whether you are rightly turning to the pages or not. Then you have to read for me. Genesis chapter 35. Have you taken that? Thank God for such a obeying children in this church. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். யாக்கோபு தன் திரும்பி வருகிற பயணத்தின் கடைசி எல்கையில் நின்று ஒரு சுத்திகரிப்பை தன் குடும்பத்துக்கு சொல்லுகிறான். பொதுவாகவே தேவனுடைய நடத்துதலை நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பயணத்தை தொடங்கும் முன்பு கர்த்தர் சுத்திகரிக்க சொல்லுவார். ஒரு தேவ திட்டத்தை ஆரம்பிக்கும் முன்பு கர்த்தர் சுத்திகரிக்க சொல்லுவார். ஆனா இந்த யாக்கோபு தன்னுடைய பயணத்தின் முடிவில் சுத்திகரிப்பை கொண்டு வருகிறான். டேஞ்சர். நன்றாய் கவனிங்க. லாபானின் வீட்டிலிருந்து தன் பயணத்தை தொடங்கும் முன்பு ஒரு சுத்திகரிப்பை செய்திருக்க வேண்டும். அதை செய்யாததின் விளைவு பலத்த பாதிப்பு. 3 விதமான ஆவிகள் அவன் குடும்பத்தை தாக்கினது. ஆவியானவர் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த குடும்பத்துக்குள் சுத்திகரிப்பு இல்லையோ அந்த குடும்பத்தை 3 ஆவிகள் தாக்கும். ஆதியாகமம் 31வது அதிகாரம். ஆதியாகமம் 31வது அதிகாரத்தின்படி லாபானின் ஆவி அந்த குடும்பத்தை தாக்கும். லாபானின் ஆவி துரத்தும் ஆவி. லாபானின் ஆவி ஒடுக்கும் ஆவி. லாபானின் ஆவி உங்களை கொடுமைப்படுத்தும் ஆவி. லாபானின் ஆவி கணக்கு பார்த்து உங்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்ளும் ஆவி. லாபானின் ஆவி நம்மால் உண்டான வளர்ச்சியை கூட நமக்கு ஸ்தோத்திரம் நன்மையாய் வரவிடாமல் தடுக்கிற ஆவி. லாபானின் ஆவி சம்பளத்தை மாற்றும் ஆவி. லாபானின் ஆவி வஞ்சிக்கும் ஆவி. அப்பா, ஏராளம் படிக்கலாம். அப்பா, 20 வருஷம் இந்த லாபான் கிட்ட இருந்து பாடுபட்டுட்ட யாக்கோபு. உன்னுடைய பிரயாசம் அதிகம். நீ பகல்ல பட்ட பாடு, இரவில பட்ட பாடு. பகல்ல வெயிலும் இரவில பனியும் உன்னை சேதப்படுத்தினது. உன்னை தூங்க விடலை. அப்பா, அவன் 2 மகளை கட்டி கொடுத்துட்டு மருமவனை தூங்க விடாத கொடூரக்கார மாமனாரா இருந்திருக்கான். தோத்திரம். நம்ம மாமனாரெல்லாம் நம்ம விருந்துக்கு போயாச்சுன்னா நல்ல பெட்டை போட்டுட்டு அவர் வெளியே போய் படுத்துக்கிடுறாரு. நீங்க பார்க்கறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கல்யாணமே ஆகாத மாதிரியும் அப்படி கொத்த ஒரு சம்பவம் எங்களுக்கு நடந்தது இல்லையே பாஸ்டர். இல்லையா? தோத்திரம்.
எனக்கெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் கல்யாணம் ஆச்சு. அப்போல்லாம் நினச்சி பார்ப்பேன், சே ஆண்டவர் எதுக்கு நமக்கு ஒரு வயிறு தந்திருக்கிறார், இன்னும் ஒரு வயிறு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். எங்கள் மாமியார் ஆம்லேட் போடுவாங்க பாருங்கள், தட்டு நிறையா இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு கல்தோசை சைஸுக்கு முட்டை ஆம்லேட் போட்டு கொண்டு வர்றது. ஆம்லேட் போட்டுட்டு சரி இதை எப்படியாவது வயிற்றுக்குள்ளே திணிச்சிடலாம் நினைக்கும் போது ஒரு 3 முட்டையை அவிச்சு கொண்டு வச்சு அதை கட் பண்ணி அதில் அப்படியே பெப்பர் தூவி உங்கள் தொண்டைக்கு நல்லதுன்னு கொண்டு வருது. சார் தொண்டைக்கு நல்லது, வயிற்றுக்கு? அப்புறம் கொத்து புரோட்டா கொண்டு வைக்கிறது. அப்புறம் ஒன்றா வரும், மீன் வரும், மட்டன் வரும். நான் சொல்லுவேன், அத்தாடி இந்த சாப்பாட்டுக்காகவே இன்னைக்கு சாயங்காலம் நான் வீட்டை பார்த்து ஓடி போயிடுவேன். என்ன பாசம்! மாமனார் வீடு. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, போகிறதே போகிறடா, விதவிதமாக கிடைக்குன்னு அங்கே இருந்துடாதடா, ஊழியம் இருக்குடா. போன மாதிரி போகணும், சட்டு புட்டுன்னு கிளம்பணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாம், நம்ம மாமனார் அப்படி. யாக்கோபுக்கு வச்சது பாருங்க. ஸ்தோத்திரம். இவர் ராகேல கேட்டா லேயால கட்டி கொடுத்துட்டு சொல்றான், அவளையும் நான் தர்றேன் உனக்கு. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஒத்த பொண்டாட்டியை கட்டிட்டு குடும்பம் நடத்துறவன் சர்க்கஸில் சைக்கிள் ஓட்டுறவனா. சர்க்கஸ் சைக்கிள் பார்த்துருக்கீங்களா? ஒத்த வீல் தான் இருக்கும், அதான் சர்க்கஸ் சைக்கிள். அப்படி சீட்டு இருக்கும், கீழே வீல் இருக்கும். அவர் ஒத்த வீல்ல என்ன செய்யணும்? ஆமா, அவர் 2 கட்டிட்டாருன்னா பைசைக்கிள் ஆயிருது. 2 வீலர். அவன் 1 நினைச்சு 2 கட்டுனா 2 பேர்ல திடீர்னு பார்த்தா 3 வீலர் ஆனார். பார்ட்டி ஆட்டோ ஓட்டிட்டு வருது. அப்புறம் ஊர்ல இருந்து வரும்போது 4 வீலர் சார், கார்ல வர்றான். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். அவன் கேட்டது 1, கிடைச்சது 4. 20 வருஷம் அவ்வளவு காரியம் இருந்தும் பாடுகளும் நெருக்கமும் கண்ணீரும் அவன் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை மாமனார் வீட்டை பத்தி வரல. சரி தப்பிச்சேன் பிழைச்சேன்னு பார்ட்டி ஓடி வந்தா லாபான் பின்னாடியே துரத்துறான். கர்த்தர் மட்டும் லாபான்ட்ட பேசலன்னா ஜோலிய முடிச்சிருப்பான். ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, நீ யாக்கோபுடைய நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. சொல்லி அனுப்புறாரு. லாபானின் ஆவி ஏன் துரத்தினது? சுத்திகரிப்பை பிரதானப்படுத்தாததினால, சுத்திகரிப்பை முன்னிலைமையில கொண்டு வராததினால. எந்த ஒரு காரியத்தின் தொடங்கும் முன்பு சுத்திகரிப்பை முக்கியப்படுத்துங்கள். ஒரு ஃபங்க்ஷன் தொடங்கும் போதே சுத்திகரிப்பை முக்கியப்படுத்தணும். அது அவங்கெல்லாம் வருவாங்க, இவங்கெல்லாம் வருவாங்க. நோ சார், இங்க இப்படித்தாங்கிறத நம்ம தெளிவா சொல்லணும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் லாபானை துரத்துறது ரொம்ப கஷ்டம். ஆமா, அப்படி ஈஸியெல்லாம் போக மாட்டான். அவன் பின்னாடியே துரத்திட்டு வரான் பாருங்களேன். ஸ்தோத்திரம். 3ஆம் நாள் தான் தெரிஞ்சிருக்குது. 3ஆம் நாள் தெரிஞ்சு 3 நாள் லேட்டா தொடங்கினவன் பிடிச்சிட்டானே. அப்போ நம்முடைய பயணத்தில் நம்மை காட்டிலும் வேகமாய் தொடர்ந்து வருகிற ஆவி லாபானின் ஆவி. அவன் சொல்றான், உனக்கு தீமை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. 29 வசனத்தில் சொல்றான், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன். அவர் என்னை சந்திச்சார். ஒன்று தெரியுமா, நம்மெல்லாம் பண்ண சேட்டைக்கு நம்ம ஒன்றுமில்லாமல் போயிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்க காரணம் நமக்காக ஆண்டவர் சொல்றார், போ கொஞ்சம் என் பிள்ளைகிட்ட பார்த்து பேசிட்டு வான்னு சொல்றார். சுத்திகரிப்பு இல்லாததினாலே லாபானின் ஆவி தொடர்ந்து வந்தது. 32ஆம் அதிகாரத்திலிருந்து 33 அதிகாரம் 33, 32, 33 2 அதிகாரத்திலையும் பாருங்க. எதிர்க்கும் ஏசாவின் ஆவி யாக்கோபின் குடும்பத்தை பாதித்தது. தெய்வம் குறித்த காலம்தான், ஆனாலும் தன் பயணத்தை சுத்திகரிப்போடு யாக்கோபு தொடங்காததினாலே
எதிர்த்து வந்து நிற்கிறான் ஏசா. இங்க 20 வருஷம் கொடுமையிலிருந்து பிழைச்சு வந்திருக்கான். எனக்கு அதில் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, ரொம்ப கவனிச்சது என்ன தெரியுமா, தோத்துரும் லாபானின் வீட்டு தெய்வங்களை யாரு கொண்டு வர்றா பாருங்க, ராகே. சாத்தானுக்கு தெரியுது பார்த்தீங்களா, யாரு கூட ஒட்டிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பயணிக்கலாம்னு தெரியுது. இதே இது லேயாள்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், கொன்னே போட்டிருப்பான். உன்னை சும்மாவே எனக்கு பிடிக்காது சனியனை இதையுமா தூக்கிட்டு வந்தான்னு என்ன செஞ்சிருப்பான், தொலைச்சி கட்டியிருப்பான். உயிருக்கு உயிராய் நேசிக்கிற ராகேல்கிட்ட எல்லாம் கொடுத்து விடுறான். அதனால நீங்க யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ பார்ட்டிக்கிட்ட அப்பப்ப செக் பண்ணணும். அன்புக்குரியவர்கள் கிட்ட தான் ஆபத்தானதை சாத்தம் கொடுத்து விடுவான். அன்புக்குரியவர்கள் வழியாத்தான் ஆபத்து நம்முடைய வீடுகளுக்கு நுழைய ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. சார், நம்ம பிள்ளைகளை அடிச்சோம், இப்போ அதே தப்ப பேர பிள்ளை செய்து அடிக்கவா செய்யறோம்? ரசிக்கும். அப்படியே என்ன மாதிரியே என் பேரும் செய்த பாருங்க, என்ன சந்தோஷப்படுறோம் பார்த்தீங்களா? பிள்ளை நினைக்குது, டே இதே தான் நான் செஞ்சேன், என்ன அடிச்சு உப்புல முழங்கால விட்டு. ஸ்தோத்திரம். நான்லாம் பல தடவை யோசித்திருக்கேன். எங்க அப்பாவை ஏதோ ஒரு நாள் எதிர்த்து முழிச்சதான் ஞாபகம். பலார்னு ஒரு கரம் வந்து இந்த இடத்தில் அமர்ந்தது. மகிமைக்குள்ள போனேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியே வேப்ப மரத்தில் எண்ணிய அப்படி சாட்சி வச்சிருக்குது. 2-3 பேர் அப்படி துணியை வச்சு விசிறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா தங்கோன்னு எங்க அம்மா இப்படி தட்டிக்கிட்டு இருக்காங்க. என் மக ஒரு நாள் தாத்தா அப்படின்னா, இல்ல செத்துருவல உன்னை தாத்தா கொண்டுருவாங்க. இல்லப்பா நீங்க வாங்கன்னு கூட்டு போய் தாத்தா அப்படிங்க. இல்லே என்ன மாதிரியே சேட்டை பண்ணுதன்னு. எனக்கு அப்போ யோசித்தேன், பேசாம இவருக்கு மகனா பிறந்ததை விட பேரனா பிறந்திருக்கு. அதனாலதான் நம்ம ஆண்டவர் பயங்கர ஞானம் தெரியுமா, அவருக்கு யாருமே பேரன் கிடையாது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? எங்க அப்பாவும் அவர் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்ப நான் எப்படி பாட்டணும், தாத்தா நான் உம்மை அப்படித்தானே பாடி இருக்கணும். என் பிள்ளை வந்து பூட்ட தாத்தா தானே பாடி இருக்கணும். அவர் சொல்றாரு, எனக்கு அத்தனையும் பிள்ளைகள் தான், 10 அடி தள்ளி தான் நிக்கணும் பார்த்துக்க. என்னைக்கு பேரன் உறவு வருதோ தலையில ஏறி விளையாட ஆரம்பிச்சிடும். அவர் தெளிவா தான் இருக்கார். அவர் தெளிவா தான் இருக்கிறார். 4 தலைமுறையா சர்ச்சைக்கு வரும், 4 தலைமுறையா வரிசையா நின்று என்ன இப்படிதான் சொல்றோம், அப்பாவும் நீரே. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது எப்படி சார் உறவு? அவருக்கு சொல்ற, நீ இந்த சேட்டெல்லாம் பண்ணுவேன்னு தெரியும் தங்கம், அதனால எத்தனை தலைமுறை வந்தாலும் எனக்கு புள்ளதான் புள்ளதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலைகள் நம்ம சிக்கிறோம் தெரியுமா? அன்புக்குரியவர்களிடமே நமக்கு ஆபத்தானது இருக்கிறது. ஏன்னா ஆவியானவர், நான் அடுத்த குறிப்புக்கு போனாலும் இதை திரும்ப சொல்லும்படி உணர்த்துகிறார். அன்புக்குரியவர்கள் என்பதினால் அவர்கள் சுமந்து வருகிற ஆபத்துகளை அங்கீகரியாதிருங்கள், அங்கீகரியாதிருங்கள், அங்கீகரியாதிருங்கள். அது நமக்கு பாதிப்பை தொடர்ந்து கொண்டு வரும். சரி, 20 வருஷம் பாதிப்பிலிருந்து மீண்டு வர்றான். இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் பழி வாங்கிறதுக்கு ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க, ஏசா. சுத்திகரிப்பு இல்லாததினாலே எதிர்க்கும் ஏசா வந்து நிற்கிறான். ராத்திரியெல்லாம் கடந்து ஜெபம் பண்ண வேண்டியிருக்கப்பா, கொண்டு போடுவான்னு பயமா இருக்கு ஆண்டவரே. 20 வருஷமா அந்த பொல்லாத லாபான்கிட்ட இருந்து தற்காத்து வச்சு வளர்த்த குடும்பத்தெல்லாம் இந்த பையன் ஒத்தே அடியில் அடிச்சிடும் போல இருக்கு ஆண்டவரே. மாமனாட்ட இருந்து காப்பாத்திட்டு வந்தேன், கூட பிறந்தவன் இருந்து காப்பாத்ததுக்கு அடிய போராட்டம் இருக்கும் ராஜாடு. இரவெல்லாம் கடந்து ஜெபம், இரவெல்லாம் கடந்து ஜெபம். சார், ஆரம்பத்தில் ஒரு சுத்திகரிப்பை போட்டிருந்தா இதுக்கெல்லாம் வழியே இல்லை, இதுக்கெல்லாம் வழியே இல்லை. ஒரு வழியா இரவெல்லாம் ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் அற்புதமா மாற்றி போட்டாரு. அழிக்கணும்னு வந்தவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. தோத்திரம், கர்த்தர் கிருபையா மாற்ற. 3வது ஒரு ஆவி அவனை தாக்க வந்து நிற்குது பாருங்க. 34ஆம் அதிகாரத்தில் சீகேமின் சீரழிக்கும் ஆவி.
சீகேமின் சீரழிக்கும் ஆவி. எந்த குடும்பம் சுத்திகரிப்பை முக்கியப்படுத்தவில்லையோ அந்த குடும்பத்தில் பிள்ளைகளுக்குள் பாதிப்பு உண்டாகும். நன்றாய் கவனிங்க. ரொம்ப தெளிவாய் ஆவியானவர் இந்த பந்திக்கு முன்பாக இதை நம்மோடு உணர்த்தி பேசுகிறார். பந்திக்கு முன்பாக ஆவியானவர் இதை நமக்கு உணர்த்தி பேசுகிறார். எந்த குடும்பத்தில் சுத்திகரிப்பு முக்கியப்படுத்தப்படவில்லையோ அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள் ஒரு பலத்த பாதிப்பு. இந்த வீட்டில் ஒத்தைக்கோரு செல்ல இளவரசி யாரு? தீனாள். அத்தனை சகோதரர்களுக்கு ஒத்தைக்கோரு பொம்பளை பிள்ளை. என்ன செல்லம் கிடைச்சிருக்கும் பார்த்தீங்களா? அப்பா கிட்ட இருந்து எவ்வளவு செல்லம் கிடைச்சிருக்கும், அண்ணம்மார் சகோதரர்கள்ட்ட இருந்து என்ன செல்லம் கிடைச்சிருக்கும். சுத்திகரிப்பு இல்லாததாக்கும் அந்த ஒரு மகள் வாழ்க்கையில கூட பாதிப்பை கொண்டு வந்தது. இதுவரையிலும் ஓரளவு இருந்த பையங்க இப்போ பட்டயத்தை எடுக்கிறவர்களாக, ரகசிய ஆலோசனை பண்ணுகிறவர்களாக, தகப்பனுக்கு பயமூட்டுகிறவர்களாக மாறிவிட்டார்கள். பிள்ளைகளுடைய லைஃப் ஸ்டைலை டோட்டலா மாறுது. முந்தின கால குடும்ப தலைவர்கள் தலைவிட்ட கேட்டு பாருங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் வீட்டில் ஜெபம் நடக்கும். மாசத்துக்கு ஒரு நாள் உபவாச ஜெபம் குடும்பத்துக்காக போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அம்மா அம்மாட்ட கேட்டு பாருங்க. வெள்ளிக்கிழமை தோறும் ஃபாஸ்டிங் குடும்பத்துக்காக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஃபாஸ்டிங் கணவருக்காக. அவங்க அப்படிதான் ஒவ்வொரு நாளை குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க. இந்த கால சகோதரிமார்ட்ட கேளுங்க. தோத்துரும் நான் வருஷத்தில் 365 நாளும் ஃபாஸ்டிங் தானே இருக்கேன். அதனால் அப்படிலாம் ஒரு தனியெல்லாம் ஒன்று ஃபாஸ்டிங்னு ஒன்று நம்ம பாடுறது பயங்கரமான டைலாக்கு. பயங்கர ஃபாஸ்டிங். நட்ஸை அடித்து குடிச்சிட்டு ஃபாஸ்டிங். ஆமாம், ட்ரை ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டிங். ஹெல்தியாக ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு தோத்துரும். இதை விட சாப்பிட்டே போயிடலாம். ஆமாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை ரொம்ப இந்த இரவு நேரத்தில் பாரப்படுத்தி சொல்றது என்ன தெரியுமா? ஒரு யாக்கோபு சுத்திகரிப்பை இவ்வளவு சம்பவிச்சதுக்கு அப்புறம் தான் செய்கிறார். அவ்வளவு சம்பவிச்சதுக்கு அப்புறம். ஆனால் உண்மையிலே சுத்திகரிப்பு எவ்வளவு ஆசீர்வாதமானது தெரியுமா? 3 காரியத்தை சொல்றேன். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு சொல்றான், வாங்க இனிமே நம்ம குடும்பத்தை சுத்திகரித்தே ஆக வேண்டும். ஸ்தோத்திரம். 35:2 சொல்றாரு, அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தான் சாருக்கு சிந்தையில் ஒரு 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 உணர்வு தட்டுப்படுது. அந்நிய தெய்வங்கள் வந்திருக்குமோ, சுத்தம் பண்ணலையே, வஸ்திரங்களை மாற்றலையே, இங்கேயாவது இதை செய்வோம். இதை செஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? 1, பின்தொடர்தல் நின்று போயிற்று. 5வது வசனத்தில் இருக்கிறது, பின்பு அவர்கள் பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். சுத்திகரிப்பு சில பின்தொடரும் வியாதிகளை, பின்தொடரும் குடும்ப பிரிவினையின் ஆவிகளை, பின்தொடரும் அழிவின் கிரியைகளை, பின்தொடரும் விபத்துகளை, பின்தொடரும் பாவத்தின் கிரியைகளை அழித்து போடும். சுத்திகரிப்பு ஏதோ ஒன்று நம்முடைய குடும்பத்தில் தொடர்ந்து நடக்குது பாத்தீங்களா? ஜெனரேஷனா, தலைமுறையா தொடர்ந்துட்டே இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு இரவு தெய்வம் சொல்லுகிற அந்த 20வது நாள் இரவு ஒரு சுத்திகரிப்புக்கு நாம் இடம் கொடுத்து சுத்திகரிக்க அர்ப்பணிக்க கூடும் என்றால் தொடர்ந்து வரும் அத்தனை பொல்லாப்புகளையும் கர்த்தர் மாற்றுவார். தெய்வத்தால கூடும். சில குடும்பத்தை ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வியாதி பார்த்தீங்களா? ஹாஸ்பிட்டலில் யாரோ ஒருத்தருக்கு டோக்கன் போட்டுட்டு இருக்க வேண்டியிருக்கு பாருங்க. எங்க இருக்கீங்க பிரதர்ன்னு கேட்டா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் பாஸ்டர். யாருக்கு? இவங்களுக்கு. பார்த்தீங்களா? எப்பவும் நம்ம பொருள் ஒரு அடமானத்தில் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம குடும்பம் கடல்ல இருந்து மீண்டே வரல பார்த்தீங்களா?
அது சத்துருவினால் நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிற ஆமென் சுத்திகரிப்பின்மையின் பாதிப்பு தொடருத. இந்த 20வது நாள் இரவு பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த வைராக்கியத்தோடு நம்மை பார்த்து சொல்லுகிறார், இனி அது தொடரக்கூடாது, இனி அது தொடரக்கூடாது. சுத்திகரிப்பு வந்தா தொடருதலை கர்த்தர் நிறுத்தி போடுவார். இரண்டாவது, சுத்திகரிப்பு நம்முடைய அடையாளத்தை மாற்றி போடும். 35ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை பாருங்க. 9:10. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். சுத்திகரிப்பு நம்முடைய அடையாளத்தை மாற்றும். சுத்திகரிப்பு நம்முடைய அடையாளத்தை மாற்றும். நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த இரவு ஏன் ஜெபம் தகப்பனே, எங்கள் அடையாளங்கள் முற்றிலும் மாற்றப்படுவதாக, எங்கள் பழைய அடையாளங்கள் முற்றிலும் மாற்றப்படுவதாக. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எங்கள் பழைய அடையாளங்களை தெய்வம் பூரணமாய் மாற்றுவீராக, பூரணமாய் மாற்றுவீராக. மூன்றாவது, ஸ்தோத்திரம், ஆமென், தலைமுறைகளை பற்றிய வெளிப்பாடு கிடைக்கும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமென். 11ஆம் வசனத்தை பாருங்க. வசனம் 11. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். என்ன வார்த்தை பாருங்க. லாபானின் வீட்டில் 20 வருஷம் கிடந்து அவ்வளவு கடினமாக உழைச்சதை காப்பாற்ற முடியாதோன்னு நினைச்சு துடிச்சிட்டு இருக்கிறவனை பார்த்து சுத்திகரிப்பு உண்டான பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தலைமுறைகளை குறித்த ஒரு மகிமையான வெளிப்பாடு, உன் தலைமுறைகளை குறித்த ஒரு மகிமையான வெளிப்பாடு. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு இரவு கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தப்படுகிறோம். ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், இது ஒரு நல்ல வாய்ப்பு, இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த இரவு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த 20வது நாள் இரவு ஒரு நல் வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்து சொல்லுகிறார். இந்த இரவு உன் குடும்பத்தை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்க கூடும் என்றால், சுத்திகரிக்க நீ அர்ப்பணிக்க கூடும் என்றால், பின்தொடரும் அத்தனை வல்லமைகளை நான் நிறுத்தி போடுவேன். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியனாய் தீர்க்க தரிசனமா தீர்க்கமா சொல்றேன். இன்றைக்கு இரவு இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது ஆவியானவர் எனக்கு சொன்னார், பின்தொடர்கிற வியாதிகள் நிறுத்தப்படுகிற இரவாக இந்த இரவு இருக்க போகிறது. பின்தொடர்கிற விபத்துகள் நிறுத்தப்படுகிற இரவாக இந்த இரவு இருக்க போகிறது. பின்தொடர்கிற கொடிய மரணங்கள், காரணம் இல்லாமல் வரக்கூடிய சில இழப்புகள், காரணம் இல்லாமல் வரக்கூடிய பிரிவினைகள், தீர்க்க முடியாத சில வழக்குகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அத்தனையும் கர்த்தர் இரவு நிறுத்தி போட வல்லவர், நிறுத்தி போட வல்லவர். சுத்திகரிப்பை தாமதிக்க இன்னும் தாக்குதல்கள் தொடரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. தொடருதல்கள் தொடரும் என்பதை, தாக்குதல்கள் தொடரும் என்கிறதை மறந்துவிடக் கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். சுத்திகரிக்கப்படும் போது என் அடையாளத்தையே கர்த்தர் மாற்றுகிறார். பார்த்தீங்களா? என் அடையாளத்தை மாற்ற, இனி நீ யாக்கோபு இல்லை, இனி நீ யாக்கோபு இல்லை, இனி நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். இனி நீ இஸ்ரவேல் என்று உன் அடையாளத்தை மாற்றம் பாட்டோட்டலா. இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தவெல்லாம் யாக்கோபுன்னு தானே பார்த்தான், பேர் வச்சு உன்னை அப்படித்தானே கூப்பிட்டா. இனி எல்லாரும் வாய் நிறைய உன்னை இஸ்ரவேல் என்று அழைக்கட்டான். I'm changing your identity. I'm changing your identity. இனி அறியப்படுகிற விதங்களை, காரியங்களை நான் உனக்காக மாற்றுகிறேன். மூன்றாவது, தலைமுறைகளை குறித்த ஒரு நல்ல வெளிப்பாடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நமக்கு தந்த பிள்ளைகளை குறித்து ஒரு மகத்துவமான வெளிப்பாடு நமக்கு தேவை. ஒரு மகத்துவமான வெளிப்பாடு தேவை. ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளெல்லாம் பார்க்கும்போது யாக்கோபுக்கு வித்தியாசமாக தெரியுது.
யாக்கோபுக்கு வித்தியாசமாக தெரியுது, என் பிள்ளைக்கு இப்படி நடந்துட்டு என் குமாரர்கள் இந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பலுகி பெருகுவாய், ஒரு ஜாதி பற்பல ஜாதிகளின் கூட்டம் உன்னிலிருந்து உண்டாகும், உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியனாய் இந்த பீடத்தில் இருந்து மனதார வாழ்த்துகிறேன். பல்வேறு சூழ்நிலைகளால் உங்கள் குடும்பம் தாக்கப்பட்டிருக்கலாம், உங்க குடும்பம் ஸ்தோத்திரம் பின்தொடரும் சில வல்லமைகளால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்க குடும்பம் ஒருவேளை ஸ்தோத்திரம் ஆமென், உங்க குடும்பம் ஒருவேளை ஆமென் எதிர்த்து வந்த ஏசாவின் ஆவி போல தரிசனத்துக்குள்ள நுழைஞ்சிருவியா? உன்னால உள்ள கால் வைக்க முடியுமா? 20 வருஷத்துக்கு அப்புறம் இடத்தை விட்டு போனவன் நீ உள்ள வந்தா நான் உன்னை விட்டு பார்ப்பேனா என்று எதிர்க்கிற வல்லமைகளை ஒன்றுமில்லாமல் போக பண்ண கர்த்தரால முடியும், கர்த்தரால முடியும். உங்கள் தலைமுறைகளை குறித்த ஒரு பெரிய தரிசனத்தை, ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுத்து அதை நிறைவேற்றி முடிக்க கர்த்தரால கூடும். நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நான் 7வது குறிப்பை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணிடுவோமா? அதை விளக்குவதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அது ஒன்றையும் சொல்லிடுறேன், அது ஒரு இன்கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது பார்த்தீங்களா, முடிக்க முடியாதது ஆகிவிடக்கூடாது பார்த்தீங்களா. 7வது குறிப்பு என்ன சொன்னோம்? அடுத்த தலைமுறைக்கான பாரத்துடன் வாழும் இரக்கம். ஸ்தோத்திரம். ஆமாம், அல்லது அடுத்த தலைமுறைக்குள் மறுரூபத்தை காணும் ஒரு இரக்கம். இது ரொம்ப நல்ல வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த தலைமுறைக்குள் மறுரூபத்தை காணும் ஒரு இரக்கம். நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஒரு 7 மறுரூபத்தை ஆண்டவர் சொன்னார். வேகமாக சொல்லுவேன், நீங்கள் எழுதிக்கோங்க. இதன் அடிப்படையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்த தலைமுறைக்குள்ள ஒரு 7 மறுரூபம். இந்த 21 நாள் ஜெபங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மறுரூபத்தை நீங்கள் காண தொடங்குவீர்கள். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சொன்னதை நான் அப்படியே இந்த பீடத்திலிருந்து சொல்றேன். உங்க பிள்ளையின் வாழ்க்கையில மறுரூபத்தை காண தொடங்குவீர்கள். ஒன்று, பிரசன்னத்தை விட்டு பிரியாத தலைமுறை. யோசுவா பிரசன்னத்தை விட்டு பிரியாத தலைமுறை. யோசுவா யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு மோசே போய்விட்டார், ஆனால் அந்த கூடாரத்தை விட்டு யோசுவா பிரியவே இல்லை. அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். இந்த தேவ மனுஷன் உள்ள போயிட்டு வந்தா முகம் பிரகாசிக்கிறது, உள்ள போயிட்டு வந்தா கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கிறது, உள்ள போயிட்டு வருவதனால இந்த ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தக்கூடிய தலைவனாய் இருக்கிறார். யோசுவா என்கிற பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆண்டவர் இப்படி என்ன எழுத சொன்னார்? பிரசன்னத்தை விட்டு பிரியாத ஒரு தலைமுறை நமது நாட்களில் எழும்பட்டுமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை விட்டு பிரியாது இருக்கிற ஒரு தலைமுறை. உங்க பிள்ளை போன்ல பாட்டு ஓடுனா அது தெய்வ பிரசன்னம் நிறைந்த பாட்டாக இருக்கட்டும். உங்க பிள்ளை தனிமையில உட்கார்ந்து போன்ல எதையாவது பார்த்தா தேவனுடைய விலையேற பெற்ற வார்த்தையை இது பார்க்கிறதாக இருக்கட்டும். உங்கள் பிள்ளையின் அந்தரங்கம் தெய்வீகத்தால் நிரம்பி இருக்கட்டும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? என் பிள்ளை வாயில தேவ வார்த்தை, தேவ பிரசன்னம் நிறைந்த பாடல்கள் நிரம்பி இருக்கட்டும். என் பிள்ளைக்கு எனக்கு இடையே உள்ள வார்த்தைகள் ஒரு நாளும் தெய்வீகத்திற்கு மாற்றான எதுவும் புறப்படாது இருப்பதாக. எங்கள் தலைமுறைகள் மேல பிரசன்னத்தை விட்டு பிரியாத தலைமுறை என்கிற ஒரு அடையாளத்தை வைங்க ஆண்டவர். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் பலமா விசுவாசிக்கிறேன். 20 நாளா காத்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை எம்டியா விட விரும்பல. தேவன் உங்களை சும்மா அனுப்ப விரும்பல. இயேசுவின் நாமத்தில் இந்த சபையின் அத்தனை வாலிபர்களையும் அத்தனை சிறு பிள்ளைகளையும் ஆமென் யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்தின் 11வது வசனம் பற்றி பிடிப்பதாக. எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இன்னும் ஒரு மனுஷனை, ஒரு அடுத்த தலைமுறையை பார்க்குறோம் பாருங்க. இந்த ஆள் எப்படிப்பட்டவரா? இதன் பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசிபின் குமாரனாகிய யோகனானின் அறைக்குள் பிரவேசித்தான். அங்கே வந்தபோது அந்த யோகனான் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்து கொண்டிருந்தானா. ஐயோ
ஐயோ, ஆத்தும பாரம் உள்ள அடுத்த தலைமுறையை கர்த்தர் எழுப்பி தருவாராக. ஆத்தும பாரம் உள்ள அடுத்த தலைமுறையை கண்ண மூடி வலது கரத்தை உயர்த்தி ஜஸ்ட் ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 30 செகண்ட் மட்டும், ஒரு 30 வினாடி மட்டும் நம் பெற்றோர்களை ஆமென் வாஞ்சையோட கேட்கிறேன், பெற்றோர்களை பட்சமா கேட்கிறேன். இந்த கொஞ்ச நேரத்தை அற்பமா நினைச்சிடாதீங்க, இந்த கொஞ்ச நேரத்தை அற்பமா நினைச்சிடாதீங்க. இந்த 20ஆம் நாளின் இரவில் ஆவியானவர் உங்க பிள்ளைகள் மேல ஆத்தும பாரத்தை வைக்கும்படிக்கு விரும்புகிறார். ஆத்தும பாரத்தை வைக்கும்படிக்கு விரும்புகிறார். ஆமென். வயது சென்று முதிர்ந்த எஸ்ரா வெளியே நின்னு ஜெபம் பண்றாரு. இளம் வாலிபனாகிய யோகனான் அறைக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அழுது கொண்டிருந்தானா. Rekala toro koshekele nendoro imantariba halipokiatana haduraboli andaraba. நமது பிள்ளைகள் மேல நல்ல ஜெப ஆவி ஊற்றப்படட்டும், ஆத்தும பாரம் ஊற்றப்படட்டும். படிக்கும் போதே ஆத்துமக்களை ஆதாயம் செய்யட்டும், கல்லூரியை கண்டு கண்ணீர் விடட்டும், பள்ளிக்கூடங்களை கண்டு கண்ணீர் விடட்டும், உடன் படிக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகள் மேல யோகனான் மேலிருந்த அதே அபிஷேகம் Maroko metporohone malakoti andala duraba lako rashiyantaraba halabadaraba lidono korobona mohodiyamtaraba mashihaturyandaraba. மூன்றாவது நம்முடைய தலைமுறையை தரிசன பாதையில் தடுமாறாத தலைமுறையா கர்த்தர் வைக்க விரும்புகிறார். தரிசன பாதையில் தடுமாறாத தலைமுறை. யோசேப்பு இருந்தது எகிப்தில், வாழ்ந்தது தனிமையில், அழைச்சது ஒரு பெரிய பார்ட்டி. பட் he said no. என்ன அற்புதமான வாழ்க்கை பாருங்க. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், பிள்ளைகளை காலேஜ் அனுப்புகிறோம். ஒன்றும் தெரியாது சார், நமக்கு ஒன்றும் தெரியாது. எல்கையை தாண்டி போனதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது, பிள்ளை மனசுல என்ன இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், இந்த தலைமுறையை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இந்த பிள்ளை புறப்பட்டு போகும்போது ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். இந்த பிள்ளை படிக்கிற பணி செய்கிற இடத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வஞ்சிக்கும் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், தீமைகளை தாராளமாக துணிந்து செய்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம கேட்போம், என் பிள்ளை யோசேப்பு மாதிரி இருக்கட்டப்பா. wherever he is or she is, எங்க இருந்தாலும் என் பிள்ளை தரிசனத்தில் தடுமாறக்கூடாது. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம்மா, என் பிள்ளை தரிசனத்தில் தடுமாறக்கூடாதப்பா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமே. நீங்க விரும்பின முழங்கால நின்று இதை ஜெபமாக்கலாம். எனக்கு என்னமோ அப்படி செய்யறது இன்னும் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இந்த மாலை நேரம் ஒரு மிகுந்த பாரத்தோடு ஆவியானவர் நம்மை இந்த ஆலயத்துக்குள் நிறுத்துகிறத நான் உணர்கிறேன். தெய்வீக பாரம் நமக்குள் பகிர்ந்தளிக்கப்படுகிறத நான் உணர்கிறேன். I am praying, we are praying for the next generation. பிள்ளைகள் கூட முழங்கால் போட்டுக்கோங்கம்மா. எல்லா பிள்ளைகளும் நல்ல முழங்கால் போட்டு கண்களை மூடி கொஞ்சம் தேவ சமூகத்தில் ஜெபியுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆலயம் சார்ந்த அத்தனை வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மேலும் யோசேப்பின் மேல் இருந்த மஹல்லே கெதோரோ நிமர கதோரா பௌனா ஹத்தியந்தரபா அந்த பரிசுத்த வைராக்கியம் இருப்பதாக. பாஸ்டர் இல்ல, சர்ச் இல்ல, விசுவாசி இல்ல, கேட்கிறதுக்கு யாரும் இல்ல. அதற்காக நான் இஷ்டப்படி வாழ முடியாது. என் தெய்வம் இருக்கிறார், மகரோ கோஷலோ தோர் யந்தரபோ லமோ கதுரபா நிமக்கரது யந்தரபல ஹத்தரபா. ஹல்லேலூயா. ஐந்தாவது இப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். நான்காவது இப்படி ஜெபிக்கிறோம், பிரதிஷ்டையை ஏற்கிற, பிரதிஷ்டையை காக்கிற பிள்ளைகளாக எங்க பிள்ளைகள் இருப்பார்களாக. ஒரு நிமிஷம், கர்த்தர் உங்களுக்கு இந்த பிள்ளைகளை தரும்போது என்ன சொன்னார்?
கர்த்தர் இந்த பிள்ளைய உங்கள் கையில் கொடுக்கும்போது என்ன தரிசனம், என்ன வார்த்தை, என்ன தீர்க்க தரிசனம் உண்டாக முன்னமே பேரை சொன்னார்ல. கருவில் இருக்கும்போதே இதுக்குத்தான் உனக்கு பிள்ளைய தர்றேன்னு சொன்னார்ல. செய்தியில் பேசும்போதே உன் பிள்ளை இந்த ஒரு ஆவிக்குரிய கேரக்டர் போல வாழும்னு சொன்னார்ல. ஞாபகம் வருதா? இந்த 20வது நாள் 2 கரத்தையும் உயர்த்தி ஒரு தடவை சொல்லிருங்க, ஒரு தடவை அப்பாட்ட நினைப்பூட்டிருங்க. அப்பா இப்படி சொல்லி தானப்பா எனக்கு பிள்ளைய தந்தீங்க, இந்த வார்த்தையை சொன்னீங்களே, இந்த தரிசனத்தை தந்தீங்களே. ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப தெளிவா அந்த சத்தத்தை கேட்டேனே, ரொம்ப தெளிவா நடத்துனீங்களே. என் பிள்ளைக்கு மேல ஒரு பிரதிஷ்டை உண்டு. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. காலம் மாறலாம், நாகரிகம் எப்படினாலும் வளரலாம், ஆனா என் பிள்ளை மேல இருக்கிற பிரதிஷ்டை ஜீவ காலம் முழுவதும் நிலைத்திருப்பதாக, ஜீவ காலம் முழுவதும் நிலைத்திருப்பதாக. கொஞ்சம் ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி. ஆமென். பிள்ளை மேல இருக்கிற அடையாளம் மாறக்கூடாது, பிள்ளை மேல இருக்கிற அழைப்பு மாறக்கூடாது, பிள்ளை மேல இருக்கிற தேவ திட்டத்தை ஒரு நாள் ஒன்றும் தடுத்து போட முடியாது, தடுத்து போட கூடாது. ஐந்தாவது இப்படி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகள் அடையாளங்களை சுமக்கிறவர்களாக இருக்கணும். நம்மேலிருந்து ஆவிக்குரிய அடையாளங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்குள் கடத்தப்படுகிற போது அதை சுமக்கிறவர்களாக இருக்கணும். தீமோத்தேயுவை போல 2 தீமோத்தேயு 1:5 தீமோத்தேயுவே, உனக்குள் இருக்கிற இந்த விசுவாசம் உன் தாய்க்குள்ள இருந்ததப்பா, உன் தாய்க்குள்ள அந்த விசுவாசம் உன் பாட்டியிலிருந்து வந்ததப்பா. எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய கடத்திகளாக இருந்திருக்கிறாங்க பாருங்களேன் பெற்றோர்கள். ஆவிக்குரிய அனுபவங்களின் கடத்திகள். கர்த்தர் உங்களை என்னையும் பார்க்கும்போது ஆவிக்குரிய அனுபவங்களின் கடத்திகளாக பார்க்கிறார். ரேனமா ஹதோரோ ஷெகோனோ ரியம்தரபா லெனகோ ரொபோத ரியம்தரபா லேமக்கோரபோ அடுத்த தலைமுறைக்குள்ள ஏதோ ஒரு தெய்வீகத்தை கடத்தி கொண்டிருக்கிற தெய்வீக கடத்திகள். இங்க இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் ஆவியானவர் இந்த 20வது நாள் சொல்லுகிறார், நீ தெய்வீக அனுபவங்களின் கடத்தி. உன் மூலமா சில தெய்வீகத்தை உன் பிள்ளைகளுக்குள்ள நான் கடத்தி கொண்டிருக்கிறேன், கடத்தி கொண்டிருக்கிறேன். I am investing some spiritual habits in your children through you. Oh glory, oh glory, glory, glory. Rabakala duna kataraba rimakala bone sheketi antorobo limakke retani andaraba luhanati andaladaraba makotorobo yantaraba. ஆறாவதாக 2 மடங்கு வரங்களோடு செயல்படுகிற அடுத்த தலைமுறை எலிசா கேட்கிறான் எலியா கிட்ட, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும், ரெட்டிப்பாய் வேணும். நம்ம ஜெபம் பண்ணணும், என் பிள்ளைக்கு மேலே என் மேல இருந்த கிருபைகள் ரெட்டிப்பாய் வரட்டும், எங்க குடும்பத்தின் மேல் இருந்த அபிஷேகம் ரெட்டிப்பாய் வரட்டும், ரெட்டிப்பாய். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிருங்க, இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிருங்க. ரெட்டிப்பாய் வருவதாக, ரெட்டிப்பாய் எங்கள் பிள்ளைகள் மேல வருவதாக. ஓ ரெகாலா நந்தரபா உனம ஹதனம ரத்தோடி அந்தரபா. ஸ்பிரிச்சுவலா நம்ம பிள்ளை நம்மளை விட வீக்கா இருக்க கூடாது, நம்ம பிள்ளை நம்மளை விட ஸ்பிரிச்சுவல்ல வீக்கா இருக்க கூடாது. 2 மடங்கு 2 மடங்கு 2 மடங்கு இயேசுவின் நாமத்தினாலே 2 மடங்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தின் பெருக்கம் என் தலைமுறைகளை பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக. அகால தூனா மகாந்தரபா லியம் தரபா லினா மகாத்தியம் தரபா. 7ஆவதாக கடைசியா ஆவியானவர் ரொம்ப முக்கியமா சொன்ன ஒரு காரியம், தகப்பனின் தவிப்பை நிறைவேற்றும் தலைமுறை. தகப்பனின் தவிப்பை நிறைவேற்றும் தலைமுறை. சாலமோன் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12-13 தாவீது ஆலயத்தை கட்டுறதுக்கு பணத்தை சேர்த்தான், ஜனத்தை ஆயத்தம் பண்ணினான், அவனுக்கு மனமும் ரெடியாக தான் இருந்தது. கர்த்தர் சொன்னார், இல்லைப்பா இல்லை, நீ பட்டயத்தை எடுத்துட்ட, நீ நிறைய யுத்தம் பண்ணிட்ட, நிறைய ரத்தம் சிந்திட்ட,
ஆனால் உனக்கு பதிலா உன் பிள்ளை எனக்கு ஆலயத்தை கட்டுவான். ஒன்று தெரியுமா, நம்ம இத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிட்டோம். ஆனால் நம்ம செஞ்சதை விட செய்யாமல் விட்டது நிறைய தெரியுமா? நம்ம நிறைவேற்றினதை விட நிறைவேற்றாம விட்டது நிறைய. ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த குறிப்புகளை எழுதும் போது சொன்னாரு, இந்த 20வது நாள் இந்த மாலை நேரம் யாரெல்லாம் ஆலயத்துக்குள்ள வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கிருபை கொடுப்பேன். அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க பிள்ளைகள் மூலம் நிறைவேறும். ஆசைப்பட்டதெல்லாம் பிள்ளைகளை கொண்டு பிள்ளைகளை கொண்டு பிள்ளைகளை கொண்டு பிள்ளைகளை கொண்டு பிள்ளைகளை கொண்டு பிள்ளைகளை கொண்டு நீங்க நினைச்சீங்கல்ல, இளம் வயதை இழந்துட்டேனே, வாலிப வயசுல ஊழியம் செய்யாம போயிட்டானே, ஆவியானவர் சொல்லுகிறார், உன் பிள்ளை உன் ஆசையின்படி வாலிபத்துல ஊழியம் செய்யும். லாரி ஓ ரக்கோரியா செக்கட்டாரியா தலன நீ ஏங்கனல்ல, நீ இரவுல ஜோமன்னல்ல. ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் தனிமையின் கண்ணீர் முதலீடு, முதலீடு உன் பிள்ளையின் மீது, அது முதலீடு. காராஷிகபரோ நிமகரோதோ நியந்துரபா லெக்கன ரதல ஹத்துரபா நீ பலனுள்ள காலங்களை நினைச்சு அழுதல்ல, எனக்கு பலன் இழந்ததுக்கு அப்புறம் இல்லப்பா எனக்கு உணர்வு வந்திருக்குன்னு நீ நிறைய பணத்தை இழந்ததுக்கு அப்புறம் இல்ல சொல்ற. ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளைக்கு அப்படி இல்லை. நீ இழந்துட்டு நீ உணர்ந்த உன் பிள்ளைய நான் உணர வச்சு, இளம் வயதில் நல்ல பலன் இருக்கும் போது, நல்ல பணம் இருக்கும் போது, ஓ க்ளோரி ரிமா ஹலா ரதனா ஹதோரபோ நிமா கத்தியா கபௌரனா ஹதலரபா ரிஹலே ஷெகலே ரிபௌத ரதனா ஹலதி அந்தரபா ரோபோ ஷெக்கரோ லிகனா தரபா லிதனோ கோத்தியந்துரபா லினஹுரபௌதரியந்துரபா. சரியா ஒரு நிமிஷம் கர்த்தர் உங்களுக்கு தர்றாரு. உங்க பிள்ளைகள் நீங்க செய்யாத எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் ஜெபமாக்கிருங்க பாப்பா. ஒரு நிமிஷம், அதிக நேரம் இல்லை, அதிக நேரம் இல்லை, அதிக நேரம் இல்லை. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஜஸ்ட் அ மினிட், ஜஸ்ட் அ மினிட். இந்த ஜெபம் தெய்வத்தின் செவிகளில் நேரடியாக ஏறுகிறது. நீங்க எதை செய்யாம விட்டீங்க, எதை உங்க பிள்ளைய கொண்டு கர்த்தர் செய்யணும்னு விரும்புறீங்க, அதை ஜெபமாக்குங்க, அதை ஜெபமாக்குங்க. ஒருவேளை தமிழ்ல வரட்ட அந்நிய பாஷையில பேசி ஜெபமாக்குங்க, அந்நிய பாஷையில ஜெபமாக்குங்க, அந்நிய பாஷையில ஜெபமாக்குங்க. தெய்வம் அதை புரிவார், தெய்வம் அதன் ஆழத்தை புரிவார், அதன் அர்த்தத்தை புரிவார், அதன் வேகத்தை புரிவார். கௌரானா ஹத்தரபோ ரிகாலதுனா ஹரதன ரியந்தரபோனா மஹல் பெனெனோ ரோஷெகே ஏப்ரா கனத்தியா துரபலா ஹபுனா மனந்தரது யக்கல துனரோ ஏக்ரோப நோஷகோ மரோது நியந்தோ ரிகலதி அந்தரபா லெக்கே மனந்தரப லக்கன மஹத்தரபோ. Haruna shekene roko helman andara bahuraka ladi hataraba latuna kuraba nimama haraba di andaraba rege malakoro di anduru bagoner yandaraba le shagadar yandaraba lokena mahataraba ekana masigatur yandaraba. தெய்வம் சொல்லுகிறார், உன்னை கொண்டு செய்ய நான் திட்டமிட்டதை உன் தலைமுறைகளை கொண்டு செய்து முடிப்பேன், உன் தலைமுறைகளை கொண்டு செய்து முடிப்பேன், உன் தலைமுறைகளை கொண்டு செய்து முடிப்பேன். தேவ திட்டம் ஒரு காலம் நிறுத்தப்படாது, 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 நிறுத்தப்படாது. இந்த இடத்தில் இருக்கிற சிலருடைய பிள்ளைகள், இந்த இடத்தில் இருக்கிற சிலருடைய பிள்ளைகள் சர்வதேசம் அறியத்தக்கதாக, சர்வதேசம் ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், சர்வதேசம் அறியத்தக்கதாக தெய்வத்துக்காக செயல்பட்டார்கள் என்று விளங்கும்படி ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது.
ரே பரியா கதரலோ லினாத்தோ ரிபோகோ ரிபோனா ஹத்தியலரபா ஹல்கனதார கனோத்தோ பௌரகத்தியலரே ரிமாஹல பௌனரியந்தரபா லதுனா கரேபன ஷெகத்தியந்தரபா லினனா ஹதியந்தரபா லெக்கோரதுனா கத்தியந்தரபா லிமஷிகோதோரியந்தரபா. சிலருக்கு கர்த்தர் சொப்பனத்தில் தரிசனத்தில் சில காரியத்தை காண்பித்தா அதை செய்ய முடியலைன்னு ஒரு ஆதங்கம், போதுமான பணம் இல்லை, அதற்கான அனுகூலம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் தலைமுறையை கொண்டு நான் அதை செய்வேன், உன் தலைமுறையை கொண்டு நான் அதை செய்வேன். உன் பிள்ளைக்கு அந்த தரிசனத்தை சொல்லு, உன் பிள்ளையோட அந்த தரிசனத்தை பகிர்ந்து கொள், உன் பிள்ளைய கொண்டு நான் செய்வேன். உன் மனதின் நினைவுகள் உன் பிள்ளையின் காலத்தில் செயலாக மாறும். உன் மனதின் நினைவுகள் உன் பிள்ளையின் காலத்தில் செயலாக மாறும். இயேசுவின் நாமத்தில் அப்படியே கர்த்தர் செய்கிறபடியால் நன்றி என்று சொல்லி கரங்களை தட்டி நம்ம அப்பாவை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. Thank you Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.